சரி, ஓகேடா, ஸ்டார்ட் பண்ணலாம். சரி, அகெயின் லாஸ்ட் கிளாஸ் என்ன டிஸ்கஸ் பண்ணோம்? பேசிக்காக சிஸ்கோ பேக்கேஜ் அப்ளிகேஷன் லாகின் பண்ணி கொடுத்தோம்ல. இந்த கமாண்ட் லைன் இன்டர்ஃபேஸ் ட்ரை பண்ணோம். ஸோ எப்படி வந்து கிளாக் கான்ஃபிகர் பண்ணுறதுன்றதை பார்த்துருக்கோம். ஓகே, ஸோ இன்ட்ரடக்ஷன் டு சிஸ்கோ ஐஓஎஸ் அது ஒன்றும் இல்லை. திங்க் சாரி, இது வந்து சிசிஎன்இ சிலபஸ். உங்களுக்கு வந்து சிசிஎன்இ கேம் சிலபஸ். யா, ஸோ ஜியூஐசிஎல்ஐயோட கம்பேரிசன் பார்த்தோம், விச் இஸ் பெட்டர்னு நான் சொன்னேன். அண்ட் தென் ஒர்க்கிங் ஆன் சிஸ்கோ ஐஓஎஸ். ஓகே, ஸோ சிஸ்கோ ரவுட்டரில் நேற்று லைட்டாக ஒர்க் பண்ணி பார்த்தோம், அந்த கமாண்ட் இன்டர்ஃபேஸ் தெரிஞ்சுட்டு இருக்கா. ஸோ எனிவே இன்னைக்கு வந்து வி கேன் ஜஸ்ட் ஒர்க் வித் ஃபர்ஸ்ட் லேப் இன் சிஸ்கோ பேக்கெட் ட்ரேசர். அதுக்கு முன்னாடி ஐ ஜஸ்ட் வாண்டட் டு டெல் யூ மோர் அபவுட் வாட் இஸ் சிஸ்கோ ஐஓஎஸ். அது நமக்கு தெரியும், அது வந்து இட்ஸ் நத்திங் பட் இட்ஸ் ஓஎஸ் தட் யூ ஹேவ் இன் தி ரவுட்டர், ரைட்? சிஸ்கோ ரவுட்டரில் இருக்க ஒரு ஓஎஸ் பேர் தான் சிஸ்கோ ஐஓஎஸ். சரி, ஓகே, வீல் கெட் இன்டு தி கிளாஸ் டுடே. சரி, நேற்று கிளாஸில் நம்ம அந்த கொஷின் மார்க் ஹெல்ப் சிஸ்டம் பார்த்தோம், எப்படி கிளாக் கான்ஃபிகர் பண்ணுறது அப்படின்றத செக் பண்ணோம். அப்புறம் எப்படி வந்து ஷோ கிளாக்னு ஒரு கமாண்ட் இருந்துச்சு, அதை வச்சு கிளாக் எப்படி வெரிஃபை பண்ணுறதுன்னு பார்த்தோம், ரைட்டா? சரி, இன்னைக்கு என்ன பண்ண போறோம்னா, இந்த சிஸ்கோ ஐஓஎஸ் இருக்குல்ல, அதில் வந்து மோட்ஸ்னு ஒன்று இருக்குது, ரைட்? மல்டிபிள் மோட்ஸ் இருக்குது. அது என்ன அப்படின்றத இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ணிடலாம். ஓகே, சரி, லெட் மீ ட்ரா லைன் ஹியர். இப்போ விண்டோஸ் ஓஎஸ் இருக்குடா, ஓகே, அண்ட் தென் சிஸ்கோ ஐஓஎஸ் இருக்குது. ரெண்டுமே ஓஎஸ் தான். விண்டோஸ் ஓஎஸ் எதில் யூஸ் பண்ணுறோம்? நம்ம விண்டோஸ் மிஷினில், லேப்டாப்பில் யூஸ் பண்ணுறோம், கரெக்டாக? சிஸ்கோ ஐஓஎஸ் எதில் இருக்குது? ரவுட்டரில் இருக்குது. சரி, இது ரெண்டுமே ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தான். ஸோ ஃபஸ்ட்டு விண்டோஸ் ஓஎஸை செக் பண்ணிக்கலாம், கம்பேர் பண்ணிக்கலாம். சரி, அசியும் விண்டோஸ் ஓஎஸில் வந்து 3 அக்கௌண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க, 3 டைப் ஆஃப் அக்கௌண்ட். ஃபர்ஸ்ட் அக்கௌண்ட் வந்து கெஸ்ட் அக்கௌண்ட் வச்சுக்கோங்க, கெஸ்ட் அக்கௌண்ட்டு. நெக்ஸ்ட் வந்து ஸ்டாண்டர்ட் யூசர். நெக்ஸ்ட் அக்கௌண்ட் வந்து வி கேன் ஹேவ் இட் இஸ் அட்மின் அக்கௌண்ட். இந்த மாதிரி 3 டைப் ஆஃப் அக்கௌண்ட் வந்து விண்டோஸில் பாசிபிள். அட்மின் அக்கௌண்ட், ஸ்டாண்டர்ட் யூசர் அக்கௌண்ட், கெஸ்ட் அக்கௌண்ட். சரி, நான் கூட சின்ன வயசில் வந்து இந்த மல்டிபிள் யூசர்ஸ் தான் கிரியேட் பண்ணியிருக்கேன் என்னோட டெஸ்க்டாப்லேயே, லேப்டாப்லலாம். ஓகே, ஸோ டிஃப்ரென்ஸ் என்னன்னா, இப்போ ஸ்டாண்டர்ட் யூசர்ன்றது ஒரு கம்ப்யூட்டரில் நம்ம ஒரு அக்கௌண்ட் இல்லை, மல்டிபிள் அக்கௌண்ட்ஸ். ஒரே கம்ப்யூட்டர் வந்து 4-5 பேர் யூஸ் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கேன், ஒருத்தவங்களும் ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிக்கலாம். பட் என்னன்னா, இதில் எந்த அக்கௌண்ட்டுக்கு அதிகமான ப்ரிவிலேஜ் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அட்மின் டைப் ஆஃப் அக்கௌண்ட் தான். ஸோ ஒரு அக்கௌண்ட் வந்து அட்மின் டைப்ல இருந்ததுன்னா இட் ஹஸ் காட் மோர் ப்ரிவிலேஜ். ஸோ அட்மினிஸ்ட்ரேட்டர் அட்மின் அக்கௌண்ட் என்ன பண்ண முடியும்? யூ கேன் டூ வாட் எவர் யூ வாண்ட்ஸ். அட்மின் அக்கௌண்ட்டுக்கு கம்ப்ளீட் ப்ரிவிலேஜஸ் இருக்கு, கம்ப்ளீட் ரைட்ஸ் இருக்கு. ஸ்டாண்டர்ட் யூசர் அவனுக்கு கொஞ்சம் தான் இருக்கிற பேசிக்கான ப்ரிவிலேஜஸ் அதெல்லாம் தான் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து கெஸ்ட் யூசருக்கு ரொம்ப ரொம்ப லெஸ் ப்ரிவிலேஜ் தான் இருக்கும். எப்படி விண்டோஸ் ஓஎஸ்ல 3 டைப் ஆஃப் அக்கௌண்ட் இருக்கு. கெஸ்ட் ரொம்ப பேசிக்கான அக்கௌண்ட், பேசிக்கான ப்ரிவிலேஜஸ். ஸ்டாண்டர்ட் யூசர் ஓரளவுக்கு மாடரேட் ப்ரிவிலேஜஸ் இருக்கு, மாடரேட் ரைட்ஸ் இருக்கு. அதே மாதிரி அட்மின் அக்கௌண்ட்டுக்கு வந்து கம்ப்ளீட்லி ஃபுல் ரைட்ஸ் இருக்கும், என்ன வேணா அட்மின் நினைச்சானா பண்ணலாம் அந்த மாதிரி. இப்போ அதே தான் சிஸ்கோ ஐஓஎஸ்லயும் நம்ம கிட்ட வந்து என்னன்னா 3 டைப்ஸ் ஆஃப் மோட்ஸ், இதில் 3 டைப்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ்னு சொன்னேன்ல. பட் சிஸ்கோ ஐஓஎஸ்ல வந்து 3 டைப்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் கிடையாது, அது வந்து மோட்ஸ்னு கால் பண்ணுவாங்க. 3 டைப் ஆஃப் மோட்ஸ் இருக்கு, மோட்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் மோட் வந்து வி கால் இட் அஸ் கெஸ்ட்டுக்கு மாதிரி. கெஸ்ட்லால எப்படி எதுவுமே பண்ண முடியாதோ அது ரொம்ப பேசிக்காக வெரி பேசிக் ப்ரிவிலேஜஸ், வெரி பேசிக் ரைட்ஸோட ஒரு மோட் இருக்கு. அந்த மோட் பேர் வந்து யூசர் மோட்னு கால் பண்ணுவாங்க, யூசர் மோட். அதுக்கு அடுத்தது ஸ்டாண்டர்ட் யூசர் மாதிரி, அதாவது ஆவரேஜ் ப்ரிவிலேஜ் இருக்கிற மோட் பேர் வி கால் இட் அஸ் எனேபிள் மோட். ஓகே, அண்ட் தென் லாஸ்டா அட்மின் அக்கௌண்ட் பேர் வந்து அட்மின்க்கு ஈக்குவலண்டா இருக்கிற அந்த மோட் பேர் வந்து கான்ஃபிகரேஷன் மோட்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ 3 மோட் இருக்கு, எனேபிள் மோட், யூசர் மோட், எனேபிள் மோட், அண்ட் தென் கான்ஃபிகரேஷன் மோட். சரி, இப்போ நான் வந்து என்னோட சிஸ்கோ ஐஓஎஸ்ல எனக்கு கம்ப்ளீட்டாகவே எனக்கு என்ன மட்டும் தான் தெரியும். when I work with சிஸ்கோ ஐஓஎஸ் என்னால் வந்து வெறும் டெர்மினல் மட்டும் தான் பார்க்க முடியும், கரெக்டாக? டெர்மினல் மட்டும் தான் அதில் இருக்கு. ஸோ அந்த டெர்மினல்ல இருந்து நான் எப்படி வந்து எந்த மோட்ல இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும்னா, இப்போ ரவுட்டர்ன்ற ஒரு டிவைஸை நம்ம லாகின் பண்ணியிருக்கோம். ரவுட்டர் அப்படின்றது டிவைஸ் பேர் பார்த்துட்டு இஃப் யூ see this symbol, ஓகே, இந்த கிரேட்டர் தென் சிம்பிள் பார்த்தீங்கன்னா விச் மீன்ஸ் இந்த சிம்பிள் சேஸ் தட் யூ ஆர் இன் தி யூசர் மோட். ஓகே, நம்ம யூசர் மோட்ல இருக்கோம். அதாவது ரொம்ப பேசிக்கான கமாண்ட்ஸ் தான் நம்மளுக்கு யூஸ் பண்ண முடியும். அதே மாதிரி இந்த இடத்துல ரவுட்டர் ஹேஷ்ன்ற மோட் பார்த்தோன்னா யூ சி ஹேஷ், யூ கால் தட் இஸ் எனேபிள் மோட். ஓகே, இப்போ நம்ம ஹேஷ்ன்ற வார்த்தை வந்து அந்த ஹேஷ்ன்ற அந்த லெட்டர் வந்து இட் சேஸ் தட் யூ ஆர் இன் தி எனேபிள் மோட். ஓகே, இப்போ இதே நம்ம கான்ஃபிகரேஷன் மோட்ல இருக்கோம்னா ரவுட்டர் அண்ட் தென் கான்ஃபிக் ஹேஷ், இது கான்ஃபிகரேஷன் மோட். ஓகே, 3 மோட் இருக்கு. யூசர் மோட், எனேபிள் மோட், கான்ஃபிகரேஷன் மோட். சரி, இப்போ நான் அன்னைக்கு வந்து உங்ககிட்ட ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொன்னாங்க, சிஸ்கோ ரவுட்டரில் பார்த்தீங்கன்னா 5000 கமாண்ட்ஸ் இருக்கும் அப்படின்னு. இந்த 5000 கமாண்ட்ஸ் சிஸ்கோ ரவுட்டரில் ஃபுல்லாகவே இருக்கு. பட் எவ்வளோ நம்பர் ஆஃப் கமாண்ட்ஸ் வந்து
யூசர் மோட்ல ஒர்க் ஆகும். பிகாஸ் ஏன்னா அது வந்து நான் என்ன சொன்னேன், ரொம்ப பேசிக்கான மோட். அதில் பெருசாலாம் கமாண்ட்ஸ் ஒர்க் ஆகுது. விச் மீன்ஸ் இந்த 5000 கமாண்ட்ஸில் ஒன்லி 1% ஆஃப் த கமாண்ட்ஸ் வில் ஒர்க் ஆன் தி யூசர் மோட். எக்ஸாம்பிளுக்கு யூ கேன் திங்க் இட் லைக் 50 கமாண்ட்ஸ். ஓகே, 1% அவ்வளோதான் வரும். ஸோ 5000 கமாண்ட்ஸில் 50 கமாண்ட்ஸ் தான் உன்னால் யூசர் மோட்லேருந்து எக்ஸிக்யூட் பண்ண முடியும். அதுவும் ரொம்ப பேசிக்கான கமாண்ட்ஸ் தான் எக்ஸிக்யூட் பண்ண முடியும். நெக்ஸ்ட் when you take enable mode, அதில் வந்து ஒரு 10% ஆஃப் த கமாண்ட்ஸ், ஏன்னா அது வந்து மாடரேட் யூசர் மோட் மாதிரி பேசிக் கிடையாது. அட் த சேம் டைம் அது வந்து கான்ஃபிகரேஷன் மோட் மாதிரி அட்வான்ஸ்டும் கிடையாது. அது பேசிக், மோர் தென் பேசிக்ன்றதுனால 10% ஆஃப் த கமாண்ட்ஸ் வந்து அதில் ஒர்க் ஆகும். ஸோ ரஃபாக பார்த்தீங்கன்னா ஒரு 500+ கமாண்ட்ஸ் வந்து யூ கேன் ஆக்சஸ் ஆர் யூ கேன் எக்ஸிக்யூட் இன் தி எனேபிள் மோட். ஸோ லாஸ்ட் மோட் வந்து வி ஹேவ் கான்ஃபிகரேஷன் மோட். அதில் 100% ஆஃப் த கமாண்ட். ஸோ எந்த கமாண்டாக இருந்தாலும் நீ கான்ஃபிகரேஷன் மோடில் பண்ணலாம். ஏன்னா கான்ஃபிகரேஷன் மோடுன்றது அட்வான்ஸ்ட் மோடு. அந்த மோடில் நீ எல்லா கமாண்ட்ஸ் எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம். Okay, so 1% of the commands will work in user mode, 10% of the commands will work in enable mode, 100% of the commands will work in the configuration mode. இது ஒரு just ஒரு ரஃபான வேல்யூ தான். Okay, 50 500 கமாண்ட்ஸ்ன்றது மோர் ஆர் லெஸ் கரெக்டாக இருக்கும். ஓகே, சரி. இப்போ நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம்னா, லெட்ஸ் சே என்ன மாதிரி கமாண்ட்ஸ்லாம் வந்து யூசர் மோட்ல ஒர்க் ஆகும், என்ன மாதிரி கமாண்ட்ஸ்லாம் எனேபிள் மோட்ல ஒர்க் ஆகும், என்ன மாதிரி கமாண்ட்ஸ்லாம் கான்ஃபிகரேஷன் மோட்ல ஒர்க் ஆகுன்றத ஸோ பேசிக்காக ஒரு எக்ஸாம்பிள் வச்சு தெரிஞ்சுக்கலாம். ஓகே, ஸோ நம்ம வந்து என்ன பண்ணோம்னா, நேற்று வந்து கிளாக் செட் பண்ணோம்ல. கிளாக் செட் பண்ணிட்டு நம்ம என்ன பார்த்தோம்னா, ஷோ கிளாக்னு ஒரு கமாண்ட் யூஸ் பண்ணுவோம். கரெக்டாக ஷோ கிளாக்ன்ற கமாண்ட் வந்து நம்ம ரவுட்டில் என்ன கிளாக் கான்ஃபிகர் ஆயிருக்குன்றது நம்ம பார்க்கறதுக்கு. இந்த ஷோ கிளாக்ன்ற கமாண்டை நான் எங்கே யூஸ் பண்ணலாம்னா, யூசர் மோட்ல யூஸ் பண்ணலாம். அஃப்கோர்ஸ் ஒர்க் ஆகும், எனேபிள் மோட்லேயும் ஒர்க் ஆகும், கான்ஃபிக் மோட்லேயும் ஒர்க் ஆகும். நல்லா புரிஞ்சுக்கோ, ஒரு கமாண்ட் வந்து யூசர் மோட்லேயே ஒர்க் ஆகுது அப்படின்னா அஃப்கோர்ஸ் அந்த கமாண்ட் எனேபிள் மோட்லேயே ஒர்க் ஆகும், கான்ஃபிக் மோட்லேயே ஒர்க் ஆகும். ஏன்னா யூசர் மோட விட இந்த மோட்ஸ் வந்து அட்வான்ஸ்ட் ரைட்ஸ் அதிகமாக இருக்குது. அப்போது ஷோ கிளாக் வந்து இங்கேயும் ஒர்க் ஆகும், இங்கேயும் ஒர்க் ஆகும், அஃப்கோர்ஸ் இங்கேயும் ஒர்க் ஆகும். இப்போ ஷோ கிளாக்ன்ற கமாண்ட் நம்ம நேற்று யூஸ் பண்ணோம், இன்னைக்கு கூட நான் யூஸ் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. இட் ஒர்க்ஸ் இன் ஆல் 3 மோட்ஸ். ஓகே, சரி. இப்போ லெட்ஸ் சே தேர் இஸ் a command called show password. ஒரு கமாண்ட் இருக்கு. இந்த கமாண்ட்னா ஷோ பாஸ்வேர்ட்ன்ற ஒரு கமாண்ட். இந்த ஷோ பாஸ்வேர்ட் இட்ஸ் நாட் இட்ஸ் நாட் அ சேம் கமாண்ட் லைக் ஷோ கிளாக். இப்போ ஷோ கிளாக்குக்கும் ஷோ பாஸ்வேர்டுக்கும் டிஃபரன்ஸ் இருக்குல்ல. ஷோ கிளாக்ன்றது இட்ஸ் நாட் அ சென்சிட்டிவ் கமாண்ட்ரா. அது ரொம்ப பேசிக்கான கமாண்ட், ரவுட்டில் போய் டைம் என்னன்னு பார்க்குறது. ஓகே, அப்போ இந்த ஷோ கிளாக்ன்ற மாதிரி ரொம்ப பேசிக்காக சென்சிட்டிவ் இல்லாத கமாண்ட்ஸ் எல்லாம் எங்கே ஒர்க் ஆகும்? 3 மோட்லேயும் ஒர்க் ஆகிடும். ஓகே, இப்போ லெட்ஸ் சே ஷோ பாஸ்வேர்ட்னு ஒரு கமாண்ட் இருக்கு. அது வந்து சென்சிட்டிவ் கமாண்ட், பிகாஸ் ஷோ பாஸ்வேர்ட் இஸ் நாட் as ஷோ கிளாக். அப்போ ஷோ பாஸ்வேர்ட்ன்ற கமாண்ட் வந்து கொஞ்சம் சென்சிட்டிவ், கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் கமாண்ட்ன்றதுனால, அது பேசிக் கமாண்ட் கிடையாதுன்றதுனால இட் will not work on the user mode. Okay, it will work in the enable mode, it will work in the configuration mode. இப்போ ஷோ பாஸ்வேர்ட்ன்ற கமாண்டை நான் இங்கே டைப் பண்ணால் ரவுட் வந்து இன்வாலிட் கமாண்ட்னு சொல்லுவாங்க. இப்போ அதே கமாண்டை நான் இங்கே டைப் பண்ணலாம், இங்கேயும் டைப் பண்ணலாம். பட் இப்போ ஷோ பாஸ்வேர்ட் ஒர்க்ஸ் in the enable mode and only in the configuration mode, not in the user mode. Just to understanding காக சொல்றேன். என்ன மாதிரி கமாண்ட்ஸ்லாம் யூசர் மோட்ல ஒர்க் ஆகும்னா பேசிக் கமாண்ட்ஸ் ஒர்க் ஆகும். என்ன மாதிரி கமாண்ட்ஸ்லாம் எனேபிள் மோட்ல ஒர்க் ஆகும்னா லைக் ஓரளவுக்கு மோர் தென் பேசிக்ஸ் கமாண்ட்லாம் ஒர்க் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் லெட்ஸ் சே தேர் இஸ் a command called set password. இப்போ ஷோ பாஸ்வேர்ட்ன்ற கமாண்ட் நான் காமிச்சேன், அது ஃபர்ஸ்ட்ல ஒர்க் ஆகுது, அடுத்த ரெண்டுல ஒர்க் ஆகுது. லெட்ஸ் சே தேர் இஸ் a command called set password. செட் பாஸ்வேர்ட். இப்போ செட் பாஸ்வேர்டுன்றது என்னன்னா நம்ம பாஸ்வேர்ட் செட் பண்ண வேண்டிய கமாண்ட். ஓகே, அப்போ நல்லா புரிஞ்சுக்கோ, ஷோ பாஸ்வேர்டுக்கும் செட் பாஸ்வேர்டு வித்தியாசம் இருக்கு. ஷோ பாஸ்வேர்டு பாஸ்வேர்டு காட்டுறது, பாஸ்வேர்ட் செட் பண்றதுன்றது செட் பாஸ்வேர்டு. அப்போ செட் பாஸ்வேர்டுன்னு வரப்போ அஃப்கோர்ஸ் இட்ஸ் நாட் கோயிங் டு ஒர்க் இன் யூசர் மோட். ஓகே, ஸோ யூசர் மோட் கண்டிப்பாக ஒர்க் ஆகாது, எங்கேயும் ஒர்க் ஆகாது, எனேபிளையும் ஒர்க் ஆகாது. பிகாஸ் நம்ம செட் பண்ண போகிறோம். செட்ன்றது என்னது? இட்ஸ் அ கான்ஃபிகரேஷன். கான்ஃபிகரேஷனா இப்போ நம்ம அந்த டிவைஸில் ஏதாவது மாற்றுறோம், ஏதாவது அசைன் பண்ணுறோம் அப்படின்னா தட்ஸ் அ கான்ஃபிகரேஷன். இப்போ நம்ம கான்ஃபிகரேஷன் பண்ணுறதுனால இட்ஸ் அ கான்ஃபிகரேஷன் கமாண்ட்ன்றதுனால அது எங்கே மட்டும் தான் ஒர்க் ஆக போகுது? ஒன்லி இன் தி கான்ஃபிகரேஷன் மோட். யூ காட் ஐடியா? ஓகே, அப்போது என்ன பேசிக் ஐடியா என்னன்னா, ஷோ கமாண்ட்ஸ் பேசிக்காக ஜஸ்ட் erase this. இங்கே வந்து ஃபர்ஸ்ட் 2 மோட் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க? பேசிக், அதாவது இது வந்து பேசிக்னு வச்சுக்கலாமே, ரொம்ப பேசிக்கான கமாண்ட்ஸ்லாம். இங்கே வந்து மோர் தென் பேசிக்ஸ், பேசிக் கமாண்ட்ஸ் ஒர்க் ஆகும். இப்போ கான்ஃபிகரேஷன் வந்துச்சுன்னா, இப்போ ரவுட்டுக்கு போய் நம்ம ஐபி அசைன் பண்ணுறோம், இல்லை பாஸ்வேர்ட் அசைன் பண்ணுறோம், இல்லை வேற ஏதோ ஒன்று வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி கான்ஃபிகரேஷன் வரும்போது எல்லாமே இந்த கான்ஃபிகரேஷன் கமாண்ட்ஸ் எல்லாமே இட்ஸ் கோனா ஒர்க் ஒன்லி இன் தி கான்ஃபிகரேஷன் மோட். ஓகே, இப்போ கான்ஃபிகரேஷன் கமாண்ட்ஸ் எல்லாமே கான்ஃபிகரேஷன் மோட்ல தான் வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ எனிவே இந்த கிளாஸில் நம்ம நிறைய ரவுட்டர்ஸில் கான்ஃபிகரேஷன்ஸ்லாம் பண்ணுவோம். ஸோ அந்த எல்லா கான்ஃபிகரேஷனுமே நம்ம கான்ஃபிகரேஷன் மோட்ல தான் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, சரி. இப்போ யூ guys understood the difference. 3 மோட் இருக்கு. அந்த 3 மோட்ல வந்து ஃபர்ஸ்ட் மோட் பேசிக், செகண்ட் மோட் வந்து பேசிக்கும் இல்லை அட்வான்ஸ்டும் இல்லை, தேர்ட் மோட் வந்து அட்வான்ஸ்டு. சரி, இப்போ நம்ம ரவுட் ஆன் பண்ண உடனே அது எந்த மோட்ல நம்மளை ஸ்டாப் பண்ணும்? ரவுட் ஆன் பண்ண உடனே அஃப்கோர்ஸ் இட் கேன் புட் அஸ் ஆன் தி
யூசர் மோட். ஸோ யூசர் மோடில் தான் நம்ம ஃபஸ்ட் இனிஷியலாக ஸ்டாப் பண்ணும். ஸோ நம்ம ரவுட் ஆரம்பிக்கும் போது யூசர் மோடில் தான் இருப்போம். இங்கேருந்து எப்படி நான் யூசர் மோட்லேருந்து எப்படி எனேபிள் மோட் வரதுன்னு கேட்டேன்னா, த கமாண்ட் இஸ் எனேபிள். நேற்று கிளாஸ்லேயே நான் காமிச்சு சில பேர் அதை நோட்டீஸ் பண்ணியிருப்பீங்க, ட்ரை பண்ணி பார்த்துருப்பீங்க. ஸோ எனேபிள்ன்ற கமாண்டை நான் டைப் பண்ணேன்னா இட் டேக் மீ டு த எனேபிள் மோட். ஓகே, அப்போ அதே மாதிரி நான் இங்கேருந்து இங்கே எப்படி போகிறது அப்படின்னா, த கமாண்ட் இஸ் கான்ஃபிகர் டெர்மினல். கான்ஃபிகர் டெர்மினல் கமாண்ட் டைப் பண்ணால் அது கான்ஃபிகரேஷன் மோடில் எனேபிள் மோடில் இருந்து இட்ஸ் கோனா டேக் மீ டு த கான்ஃபிகரேஷன் மோட். அதை பாயிண்ட் எனேபிள் எனேபிள் மோட் எனேபிள் மோட் போகிறதுக்கு கமாண்ட் எனேபிள், அது யூசர் மோடில் டைப் பண்ண போகிறோம். அண்ட் கான்ஃபிகரேஷன் மோட் போகிறதுக்கு கான்ஃபிகர் டெர்மினல், அது நம்ம எனேபிள் மோடில் டைப் பண்ணணும். ஓகே, அண்ட் இஸ் தேர் எனி வே டு ஜம்ப் ஃப்ரம் யூசர் டு யூசர் டு கான்ஃபிகரேஷன் டேரக்ட்லினா த ஆன்சர் இஸ் நோ. அப்படி நீ ஜம்ப் பண்ண முடியாது. ஸோ யூசர்லேருந்து எனேபிளுக்கு போகிறதுக்கு இந்த கமாண்டு, எனேபிள்லேருந்து கான்ஃபிகரேஷன் போகிறதுக்கு இந்த கமாண்ட். ரைட், அப்போ இந்த இடத்துக்கு நீ போயிட்டனா அதுக்கப்புறம் நீ என்ன வேணால் பண்ணிக்கலாம். ஓகே, the complete access with you, you can configure whatever you want. So நான் என்ன பண்ணுறேன், சிஸ்கோ பேக்கேஜ் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணி ஒரு பேசிக்காக இதை காட்டுறேன், இந்த navigating between the modes. Just give me a minute. Okay, so Cisco packet is open பண்ணியாச்சு. My favorite router, the last one you have in this model, which is 2811 series. I'll take that guy. Router போட்டாச்சு. இப்போ நான் இந்த ரவுட்டர் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு எங்கே போகணும்னா CLI போகிறேன், கமாண்ட் இன்டர்ஃபேஸ், அதுக்கு போகிறேன். ரவுட்டர் பூட் ஆகுது. பூட் ஆனதுக்கப்புறமா எங்கிட்ட எஸ் ஆர் நோன்னு ஒரு கொஷின் கேட்கும். அதில் நான் என்ன சொல்கிறேன், நோன்னு சொல்ல போகிறேன். எனக்கு CLI ஆக்சஸ் கொடு அப்படின்றதுக்காக அந்த நோன். ஸோ நான் நோன் டைப் பண்ணால் இட் வில் கிவ் மீ த கமாண்ட் லைன் இன்டர்ஃபேஸ் ஆஃப் ரவுட்டர். சரி, இப்போ கமாண்ட் லைனுக்கு வந்தாச்சு. இப்போ நம்ம எந்த மோடில் இருக்கோம், யூசர் மோடில் இருக்கும். கரெக்டாக? சரி, இங்கே என்னோட ஸ்லைட் எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நீங்கள் பார்க்கலாம், இந்த இடத்துல யூ கேன் சி சரியா திஸ் சிம்பிள். ஓகே, இந்த சிம்பிள் இருக்கிறதுனால அது சேஸ் தட் அந்த யூசர் மோட். ஓகே, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா ENABLE எனேபிள்னு டைப் பண்ணுறேன். ஸோ கேன் யூ சி எனேபிள்னு டைப் பண்ணதுக்கப்புறமா இட்ஸ் டேக்கிங் மீ டு தி எனேபிள் மோட். இப்போ நான் எனேபிள் மோடில் இருக்கேன். ஸோ இப்போ எனேபிள் மோடில் எப்படி கான்ஃபிகரேஷன் மோட் போகிறது அப்படின்னா, அதுக்கான கமாண்ட் கான்ஃபிகர் டெர்மினல். ஓகே, லெட் மீ டைப் தட் கான்ஃபிகர் டெர்மினல். ஓகே, ஸோ இப்போ கான்ஃபிகர் டெர்மினல் டைப் பண்ணும்போது இப்போ என்ன சொல்லுது, நீ கான்ஃபிகரேஷன் மோட்குள்ளே என்ட்ரு ஆகிட்ட அப்படின்னு சொல்லுது. அண்ட் தென் இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா அந்த ரவுட்டர் கான்ஃபிக் ஆஷ்னு இருக்கு. ஸோ கேன் யூ சி தி டிஃபரன்ஸ்? ஃபஸ்ட்டு கிரேட்டர் தென் சிம்பிள் இருந்துச்சு. இப்போ நான் யூசர் மோடில் இருந்தேன், எனேபிள் டைப் பண்ணேன். எனேபிள் டைப் பண்ணப்போ சிம்பிள் சேஞ்ச் ஆயிடுச்சு பாரு. அண்ட் இங்கேருந்து என்ன பண்ணேன், இப்போ இந்த இடத்துல நான் எந்த மோடில் இருந்திருக்கேன், எனேபிள் மோடில். அங்கேருந்து என்ன கமாண்ட் டைப் பண்ணேன், கான்ஃபிகரேஷன் டெர்மினல். அப்போ கான்ஃபிகரேஷன் டெர்மினல்னு டைப் பண்ணுறப்போ இட் டேக்ஸ் மீ டு த கான்ஃபிகரேஷன் மோட். அப்போ அந்த டெர்மினல் தான் மாறிடுச்சு, கான்ஃபிக் ஹேஷில் மாறிடுச்சு. ஸோ லெட் மீ டூ அகைன் ஒன் மோர் டைம். எக்ஸிட் கொடுக்குறேன், அது ஜஸ்ட் கோ பேக். இப்போ நான் பின்னாடி போகணும் அப்படின்னா எனக்கு கான்ஃபிக் மோடில் தேவையில்லை, யூ ஜஸ்ட் வாண்ட் டு கோ பேக் சைட் அப்படின்னா, இல்லை ரிவர்ஸ் பேக் போகணும், ஒரு லெவல் முன்னாடி போகணும் அப்படின்னா எக்ஸிட் கமாண்ட் டைப் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் எக்ஸிட் டைப் பண்ணுறேன். அகெயின் இப்போ நான் யூசர் மோட் வந்துட்டேன். நல்லா நோட் பண்ணிக்கோங்க, எனேபிள் சிம்பிள் சேஞ்ச் ஆயிடுச்சா. இப்போ நான் எனேபிள் மோட்குள்ளே வந்துட்டேன். இங்கே யூசர் மோடில் இருந்து எனேபிள்ன்ற ஒரு கமாண்டை டைப் பண்ணி எனேபிள் மோட்குள்ளே வந்துட்டேன். கான்ஃபிகர் டெர்மினல் டைப் பண்ணால் இட் டேக் மீ டு த கான்ஃபிகரேஷன் மோட். ஓகே, எக்ஸிட் கொடுத்தா ஒரு லெவல் பின்னாடி போவேன், திருப்பி எக்ஸிட் கொடுத்தா இன்னொரு லெவல் பின்னாடி போயிட்டு ஐ ஜஸ்ட் கோ டு த யூசர் மோட். வெரி சிம்பிள். சரி, ஓகே, இப்போ நம்ம எப்படி மோட்ஸ்குள்ளே நேவிகேட் பண்ணுறதுன்றதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ இன்னொன்று நீங்கள் முக்கியமாக என்ன தெரிஞ்சுக்கணும்னா, இந்த மோட்ஸ்குள்ளே இல்லை இந்த கமாண்ட்ஸ் இருக்குது, இந்த CLI கமாண்ட்ஸ் யூஸ் பண்ணுறது, இந்த கமாண்ட்ஸோட ஷார்ட்கட்ஸ். ஓகே, என்னென்ன ஷார்ட்கட்ஸ்லாம் இருக்குது, எப்படி அந்த கமாண்ட்ஸை ஷார்ட்டாக யூஸ் பண்ணலாம் அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். சரி, ஐ ஜஸ்ட் கிவ் பேக் ஸ்பேஸ். அண்ட் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், யூசர் மோடில் இருக்கேன். கொடுத்து கொஸ்டின் மார்க் கொடுக்க போகிறேன்டா. கொடுத்து கொஸ்டின் மார்க். நம்ம கொஸ்டின் மார்க் யூஸ் பண்ணலாம். கொஸ்டின் மார்க் எப்போ யூஸ் பண்ணுவோம், எப்போலாம் உனக்கு கமாண்ட் தெரியல, எப்போலாம் டவுட் இருக்கோ அப்போலாம் நீ கொஸ்டின் மார்க் யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா கொடுத்து கொஸ்டின் மார்க் கொடுத்துருக்கேன். இட் சேஸ் தட் யூ ஹாவ் 2 commands ஸ்டார்டிங் வித் என்ன 2 கமாண்ட் இருக்கு, எனேபிள் அண்ட் தென் எக்ஸிட். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா EN டைப் பண்ணதுக்கப்புறமா கொஸ்டின் மார்க். இப்போ கேட்குறேன் ரவுட்டர் கிட்ட, ரவுட்டர் ENல எத்தனை கமாண்ட்ஸ் இருக்குன்ட்டு. ரவுட்டர் சொல்கிறான் ENல ஒரே ஒரு கமாண்ட் தான் இங்கே நீ டைப் பண்ண முடியும், அந்த கமாண்ட் என்னது, எனேபிள் அப்படின்னு. இப்போ நான் EN டைப் பண்ணதுக்கப்புறமா ரவுட்டர் கிட்ட கேட்டேன் எத்தனை கமாண்ட் ENல ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டு. அவன் சொல்கிறான் ENல ஒரே ஒரு கமாண்ட் தான் ஸ்டார்ட் ஆகுது, அது என்ன கமாண்டு, எனேபிள்ன்ற கமாண்டு. அப்போ நான் என்ன தெரிஞ்சுக்கிறேன்னா ENல அந்த மோடில் இந்த மோடில்
இஎன்ல ஒரே ஒரு கமாண்ட் தான் ஸ்டார்ட் ஆகுது. அந்த கமாண்ட் என்னது? எனேபிள். சாரி. அப்போ நான் இஎன் மட்டும் டைப் பண்ணிட்டு டேப் கீ நல்லா நான் வச்சுக்கோங்க. டேப் நம்மளோட கீபோர்டில் டேப் இருக்கும் பார்த்தியா, டேப்னு ஒரு கீ இருக்கும்ல, அந்த டேப் கீ நான் ப்ரெஸ் பண்ண போகிறேன். நல்லா கவனிங்க, பாருங்க. டேப் கீ ப்ரெஸ் பண்ண போகிறேன். டேப் ப்ரெஸ் பண்ணும்போது என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த ABLEன்றது ஆட்டோமேட்டிக்காக கம்ப்ளீட் ஆயிடுச்சு. தீஸ் ஆர் த கமாண்ட் லைன் ஷார்ட்கட்ஸ். மேபி ரொம்ப கம்மி பேருக்கு இந்த மீட்டிங்கில் தெரிஞ்சிருக்கும், இல்லை இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு கூட கொஞ்சம் பேருக்கு தான் தெரிஞ்சிருக்கும். பட் ஜென்ரலாக வந்து நீ கமாண்ட் லைனில் ஒர்க் பண்ணது கிடையாது அப்படின்னா, இந்த டேப் கொடுத்தா ஆட்டோ கம்ப்ளீட் ஆகும் அப்படின்றது மோஸ்ட்டாக தெரியாது. இப்போ நான் என்ன பண்ணேன், இஎன் வரைக்கும் டைப் பண்ணிவிட்டு அப்புறம் டேப் கீ ப்ரெஸ் பண்ணேன். அது என்ன பண்ணிடுச்சு, எனக்கு இந்த ABLE ஆட்டோ கம்ப்ளீட் பண்ணிடுச்சு. ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் எனக்கு எப்போ யூஸ் ஆகும், நம்ம கமாண்ட்ஸ்லாம் ஃபாஸ்ட்டாக டைப் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறப்போ, நான் வந்து ABLEன்னு டைப் பண்ணுறதுக்கு பதிலாக என்ன பண்ணலாம், இஎன் கொடுத்து டேப் கொடுத்தோம்னா அதுவே ஆட்டோமேட்டிக்காக இந்த கமாண்டை கம்ப்ளீட் பண்ணிடும். சரி, இதே இப்போ கொடுத்து டேப் கொடுக்குறேன் பாரு. இப்போ நான் டேப் கீ ப்ரெஸ் பண்ணுறேன். டேப் கீ ப்ரெஸ் பண்ணால் அது கம்ப்ளீட்டே ஆகல. ஏன் கொடுத்தா டேப் கீ ப்ரெஸ் பண்ணால் கம்ப்ளீட் ஆகல? இஎன் கொடுத்து டேப் கொடுத்தா கம்ப்ளீட் ஆகுது, கொடுத்தா ஏன் கம்ப்ளீட் ஆகல? பிகாஸ் இல 2 கமாண்ட் ஸ்டார்ட் ஆகுது. நீ இன்னு கொடுத்து டேப் கீ கொடுக்கும்போது ரவுட்டருக்கு தெரியல நீ வந்து எக்ஸிட் மீன் பண்ணுறியா இல்லை எனேபிள் மீன் பண்ணுறியான்றது அவனுக்கு தெரியல. அதனால அவன் என்ன பண்ணுறான், நீ ஸ்பெசிஃபிக்காக இல்லாததுனால அதை அவன் கம்ப்ளீட் பண்ண மாட்டான். எப்போ நீ இஎன்னு டைப் பண்ணி டேப் கொடுக்குறியோ அப்போ என்ன பண்ணுறான், அவனுக்கு தெரிஞ்சிச்சு இஎன்ல ஒரே ஒரு கமாண்ட் தான் இருக்குது, என்னது? எனேபிள். அப்போ இஎன்னு கொடுத்து டேப் கொடுக்குறப்போ யூ வில் கம்ப்ளீட் த ரிமைனிங் கேரக்டர்ஸ் ஆட்டோமேட்டிக்கலி. ஓகே, ஸோ ஆட்டோ கம்ப்ளீட் ஆகும் பாரு. டேப் கொடுத்தா ஆட்டோ கம்ப்ளீட் ஆயிடுச்சு. குட். சரி, இப்போ நான் என்ட்ரு கொடுத்துட்றேன். என்ட்ரு கொடுத்தா இப்போ நான் எனேபிள் மோடுக்கு போயிட்டேன். சரி, இப்போ நான் வந்து என்ன பண்ணேன், இஎன் கொடுத்து டேப்ன்ற அந்த கீயை ப்ரெஸ் பண்ணேன். அண்ட் தென் அது ஆட்டோ கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நான் என்ட்ரு கொடுத்து அடுத்த மோடுக்கு போயிட்டேன். இப்போ இங்கே சி கொடுத்து கொஷின் மார்க் கொடுத்துருந்தேன். சியில் எத்தனை கமாண்ட் ஸ்டார்ட் ஆகுது? 5 கமாண்ட் ஸ்டார்ட் ஆகுது. சிஓவில் எத்தனை கமாண்ட் ஸ்டார்ட் ஆகுது? 3 கமாண்ட். சிஓஎன்ல எத்தனை கமாண்ட் ஸ்டார்ட் ஆகுது? 2 தான் ஸ்டார்ட் ஆகுது. CONFல எத்தனை ஸ்டார்ட் ஆகுது? when I give CONF, there is only one command that starts with CONF, and what is it? Configure, right? அப்போ நான் கான்ஃப்னு கொடுத்து டேப் கொடுத்தேன்னா இது போதும். நான் இப்போ கான்ஃப்னு டைப் பண்ணதுக்கப்புறம் டேப் கொடுத்தேன்னா அதுவே ஆட்டோமேட்டிக்காக எனக்கு ரிமைனிங் கேரக்டர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டு இருப்பாரு, ரைட்? இதெல்லாம் வந்து நம்மளோட கமாண்ட் லைன் இன்டர்ஃபேஸோட ஷார்ட்கட்ஸ். ஓகே, நம்ம தேவைப்படுற கேரக்டர் மட்டும் டைப் பண்ணிட்டு டேப் கொடுத்தோம், அதுவே ஆட்டோ கம்ப்ளீட் பண்ணிடும். ஓகே, ஸோ இப்போ நான் கான்ஃப் வரைக்கும் டைப் பண்ணிட்டு டேப் கொடுக்கும்போது அது என்ன ஆயிடுச்சு, திருப்பி ரிமைனிங் கேரக்டர்ஸ் எல்லாத்தையும் ஆட்டோ கம்ப்ளீட் பண்ணிடுச்சு. இதே நான் கான் கொடுக்குறேன், CON கொடுத்து டேப் கொடுத்துன்னு வச்சுக்கேன், அது ஆட்டோ கம்ப்ளீட் பண்ணாது. பிகாஸ் CONல எத்தனை கமாண்ட் ஸ்டார்ட் ஆகுது? கான்ஃபிகர் கமாண்டும் அதில் தான் ஸ்டார்ட் ஆகுது, கனெக்ட் ஒரு கமாண்ட் அதில் தான் ஸ்டார்ட் ஆகுது. அப்போ எப்போ வந்து நீ தேவைப்படுற அளவுக்கு கரெக்டான கேரக்டர்ஸ் கொடுத்துட்டியோ அதுக்கப்புறம் நீ என்ன பண்ணலாம்னு டேப் கொடுத்தா ஆட்டோ கம்ப்ளீட் ஆயிடும். ஓகே, ஸோ கான்ஃபிகர் கொடுத்து டேப் கொடுப்பேன், இட்ஸ் கம்ப்ளீட்டிங் த ரிமைனிங் கேரக்டர்ஸ் ஃபார் அஸ். அதே மாதிரி டீன் கொடுத்து டேப் கொடுப்பேன், அது கம்ப்ளீட் பண்ணிடுச்சு. இப்போ நான் என்ன பண்ணேன், கான்ஃப் டைப் பண்ணீங்க, அப்புறம் டேப் கீ ப்ரெஸ் பண்ணேன், கான்ஃப்ன்ற ஒரு வேர்டு, அப்புறம் டேப் கீ, வந்து அதுக்கப்புறமா டீன்ற ஒரு வேர்டு, அப்புறம் டேப் கீ. ஓகே, ஸோ இது நான் கொடுக்கும்போது கான்ஃப் அப்புறம் டேப் கொடுத்தேன், கான்ஃபிகர் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. டீன் டேப் கொடுத்தேன், டெர்மினல் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. சூப்பர். ஸோ இப்போ திருப்பி என்ன பண்ணலாம், கான்ஃபிகர் மோடுக்குள்ள போயிட்டேன். இப்போ நான் EXன்னு கொடுத்து டேப் கொடுத்தா என்ன கம்ப்ளீட் ஆகும்? எக்ஸிட் கம்ப்ளீட் ஆகுது. அதே மாதிரி திருப்பி EX கொடுத்து டேப் கொடுக்குறேன், எக்ஸிட் கம்ப்ளீட் ஆகுது. ஓகே, இப்போ நான் என்டர் கொடுக்குறேன். ஸோ வி ஹேவ் தி யூசர் மோட் பேக் இன் தி ரவுட்டர். எஸ், இப்போ என்ன கற்றுக்கிட்டோம், 3 மோட்ஸ் இருக்கு. அந்த 3 மோடில் ENABLE டைப் பண்ணுறதுக்கு என்ன மட்டும் டைப் பண்ணலாம், EN மட்டும் டைப் பண்ணலாம். அதே மாதிரி வந்து கான்ஃபிகர் டெர்மினல் டைப் பண்ணுறதுக்கு என்ன டைப் பண்ணலாம், கான்ஃப் மட்டும் டைப் பண்ணிட்டு டேப் கொடுக்கலாம், டி மட்டும் டைப் பண்ணிட்டு டேப் கொடுக்கலாம். தீஸ் ஆர் த ஷார்ட்கட்ஸ். இது வந்து இந்த கமாண்ட் மட்டும் தானே காட்டினா, இந்த கமாண்ட் மட்டும் இல்லை. நான் சொன்னல ரவுட்டரில் 5000 கமாண்ட்ஸ் இருக்குன்ட்டு, அந்த 5000+ கமாண்ட்ஸுக்கும் இந்த ஷார்ட்கட் நீ அப்ளை பண்ணிக்கலாம். எப்போலாம் வந்து தேவைப்பட்ட கேரக்டர் மட்டும் டைப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீ டேப் கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அது ரிமைனிங் கேரக்டர்ஸை கம்ப்ளீட் பண்ணும். இப்போ நானுமே கூட நீங்கள் நோட் பண்ணலாம், இந்த கிளாஸ்லேயே இல்லை என்னோட மற்ற வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா கூட ரவுட்டர் கான்ஃபிகர் பண்ணுறப்போ எப்பவுமே இந்த டேப் கீ அடிக்கடி யூஸ் பண்ணுவேன். ஏன்னா அது டேப் கீ யூஸ் பண்ணுறப்போ என்னோட கமாண்ட்ஸை நான் ஃபாஸ்ட்டாக கம்ப்ளீட் பண்ணிடுறேன். ஐ டோன்ட் ஹேவ் டு டைப் எவ்ரிதிங். ஓகே, நினச்சி பாரு, எனேபிள் டைப் பண்ணுறது விட நம்ம வந்து EN டேப்னு டைப் பண்ணால் நம்ம கொஞ்சம் டைம் சேவ் பண்ணலாம்ல. கான்ஃபிகர் டெர்மினல்னு டைப் பண்ணுறதை விட கான்ஃப் டேபு டி டேப்னு டைப் பண்ணால் டைம் சேவ் பண்ணலாம்ல. ஓகே, சரி, ஃபர்ஸ்ட் ஃபுல்லாக டைப் பண்ணலாம். எனேபிள், எனக்கு இவ்வளோ டைம் ஆச்சு பண்றது. ஓகே, நான் EN டேப் கான்ஃப் டேப், சாரி, can you see ஃபாஸ்ட்டாக இருப்பாரு. சின்ஸ் நம்ம கம்மி நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸ் டைப் பண்ணுறதுனால அது ஃபாஸ்ட்டாக நம்மளால ஃபாஸ்ட்டாக டைப் பண்ண முடியுது. தட்ஸ் திங். சரி, ஒன் லாஸ்ட் ஷார்ட்கட் கீஸ். ஓகே, இப்போ ENல எத்தனை கமாண்ட் ஸ்டார்ட் ஆகுது? ENல வந்து ENல ஒரே ஒரு கமாண்ட் தான் ஸ்டார்ட் ஆகுது. Eல 2 கமாண்ட் ஸ்டார்ட் ஆகுது.
யூசர் மோடில் இருக்கும்போது இஎன்ல ஒரே ஒரு கமாண்ட் தான் ஸ்டார்ட் ஆகுது. வாட் இஸ் தட் கமாண்ட்? எனேபிள். கரெக்டாக? அப்போ நான் இஎன்க்கு அப்புறமா டேப் கீ கொடுக்க சொன்னேன்ல, இந்த டேப் கூட கொடுக்கவே தேவையில்லை. என்ன பண்ணிக்கலாம், இஎன் மட்டும் டைப் பண்ணாலே போதும். இஎன் டைப் பண்ணிட்டு என்ட்ரு கொடுத்தனா ஆட்டோமேட்டிக்காக அதுவே புரிஞ்சுக்கும் இஎன்ல ஒரே ஒரு கமாண்ட் தான் ஸ்டார்ட் ஆகுது, அது வேற எந்த கமாண்டும் இல்லை, எனேபிள் தான் சொல்லிட்டு அவனே அந்த கமாண்ட் ஆட்டோமேட்டிக்காக புரிஞ்சுக்கிட்டு அந்த கமாண்டை எக்ஸிக்யூட் பண்ணிடுவான். புரியுதா? கேன் அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஐம் ட்ரைங் டு சே? ஓகே, 3 வே இருக்கா. ஒன்று வந்து ஃபுல்லாக டைப் பண்ணுறது, எனேபிள் அப்படின்னு சொல்லி ஃபுல்லாக டைப் பண்ணிட்டு எனேபிள் மோட்குள்ளே போய்க்கலாம். ஓகே, இல்லைனா இஎன் டேப் கொடுத்தனா ரிமைனிங் கேரக்டர்ஸ் அதுவே ஆட்டோ கம்ப்ளீட் பண்ணிடும். அதுக்கப்புறம் நீ என்ட்ரு மட்டும் கொடுத்துட்டு அந்த மோடுக்குள்ளே போயிடலாம். இன்னொரு வே என்னது, நீ ஃபுல்லாக கூட டைப் பண்ண தேவையில்லை, டேப் கூட ப்ரெஸ் பண்ண தேவையில்லை, இஎன் மட்டும் கொடுத்தனா அப்பயும் அவன் புரிஞ்சுப்பான் யூ ஆர் ட்ரைங் டு சே எனேபிள்னு ஒன்று. ஓகே, அப்போ எங்கெல்லாம் நீ கமெண்ட்ஸ் டைப் பண்ணுறியோ அங்கெல்லாம் வந்து அந்த கமெண்டை ஃபுல்லாக டைப் பண்ணுறது பதிலாக இது டேப்க்கு யூஸ் பண்ணி இந்த கமெண்ட் ஆட்டோ கம்ப்ளீட் பண்ணிடலாம் ஃபாஸ்ட்டாக. இல்லை டேப் கூட யூஸ் பண்ண தேவையில்லை, நீ தேவைப்பட்ட கமெண்டை மட்டும் யூஸ் பண்ணாலே போதும், அதுவே ஆட்டோமேட்டிக்காக தேவைப்படுற கேரக்டர்ஸ் மட்டும் யூஸ் பண்ணாலே போதும், இந்த ரவுட்டரே புரிஞ்சுக்கும் ஆட்டோமேட்டிக்காக நீ என்ன கமெண்ட் டைப் பண்ணுற அப்படின்றது. கிளியர்? சரி, இப்போ வாட் இஸ் அ கமாண்ட் கைஸ்? சாட்டில் சொல்லுங்க பார்ப்போம். வாட் இஸ் அ கமாண்ட் டு கெட் இன் டு தி ஷார்ட்கட் தான் யூஸ் பண்ணலாம், டேப்க்கு யூஸ் பண்ண போகிறதுல. வாட் இஸ் அ கமாண்ட் டு கெட் இன் டு தி கான்ஃபிகரேஷன் மோட்? ரைட்டா? சாட்ல ஆன்சர் பண்ணுங்களேன். வாட் இஸ் இட்? யா, ஓகே. ஸோ கான்ஃப்ன்றது கான்ஃபிகருக்கு, டீன்றது டெர்மினலுக்கு. வாட் ஐ ஹேவ் டு டைப் இஸ், ஹேவ் டு டைப் conf t. ஓகே, இப்போ நான் conf t டைப் பண்ணனா இட் வில் டேக் மீ டு தி கான்ஃபிகரேஷன் மோட். ஓகே, சில பேர் வந்து கான்ஃப்னு மட்டும் அடிச்சிங்க, கான்ஃப்னு மட்டும் அடிக்க முடியாது, கான்ஃப் அதுக்கப்புறம் டி. ஓகே, இப்போ கான்ஃப் டி. ஓகே, ஸோ 3 வேலையும் அகைன் கான்ஃபிகர் பண்ணுற பாருங்க. ஃபர்ஸ்ட் வே ஃபுல் கமாண்ட். ஓகே, இது ஃபுல்லாக கமாண்ட் டைப் பண்ணிட்டேன், ஃபுல்லாக கமாண்ட் டைப் பண்ணிட்டேன். ஓகே, அடுத்தது ஷார்ட்கட். ஷார்ட்கட்டில் டேப் கீ. ஓகே, அப்போ இஎன் டேப், கான்ஃப் டேப், டி டேப், இஎக்ஸ் டேப், இஎக்ஸ் டேப். ஓகே, இது வந்து இப்போ நான் டேப் யூஸ் பண்ணுது. அடுத்தது இஎன் கான்ஃப் டி இஎக்ஸ் இஎக்ஸ். சரி பாரு எவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருந்துச்சு நம்ம கடைசியாக ட்ரை பண்ணுறோம். ஓகே, சரி, நான் ஒரு வாட்டி உங்களுக்கு இந்த கமாண்ட்ஸை டிஸ்பிளே பண்ணிடுறேன். ஸோ தட் நீங்கள் ரெக்கார்டிங்ஸ் பார்க்குறீங்க இல்லை லேப் பண்ணி பார்க்குறப்போ திஸ் வில் பி ரியலி யூஸ்ஃபுல். ஓகே, நேவிகேட்டிங் பிட்வீன் த மோட்ஸ். ஓகே, சரி, இது வந்து இப்போ நம்ம இன்னைக்கு யூஸ் பண்ணியிருக்க கமாண்டு. ஃபஸ்ட்டு வந்து ஃபுல்லாக டைப் பண்ணுறேன், எனேபிள் கான்ஃபிகர் டெர்மினல்னு. அப்புறமா என்ன பண்ணேன்னா இஎன் மட்டும் கொடுத்துட்டு டேப் கீ ப்ரெஸ் பண்ணால் எனக்கு ஆட்டோ கம்ப்ளீட் ஆகிடும். அதே மாதிரி கான்ஃபர் டேப் கீ, டீக்கு அப்புறமா டேப் கீ, அப்புறம் எக்ஸிட் டேப், எக்ஸிட் டேப். இன்னொன்று என்னது, டேபே ப்ரெஸ் பண்ண தேவையில்லை, இஎன் கான்ஃப் டி, தட்ஸ் இட். ஸோ இஎக்ஸ் கொடுத்தா எக்ஸிட், இஎக்ஸ் கொடுத்தா எக்ஸிட், தட்ஸ் இட். ஓகே, கிளியர். இது வந்து இப்போ யூஸ் பண்ண கமாண்டு, நேற்று யூஸ் பண்ண கமாண்ட் உங்களுக்கு காட்டிடுறேன். இது நேற்று நம்ம யூஸ் பண்ண கமாண்ட். ஓகே, ஸோ தட் யாராவது ட்ரை பண்ணுற மாதிரி இருக்கீங்க அப்படின்னா இந்த வீக்கெண்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. ஓகே, வெயிட். ஸோ நீங்கள் லெஃப்ட் சைடில் பார்க்குறது நேற்று டிஸ்கஸ் பண்ணது, ரைட் சைடில் பார்க்குறது இப்போ டிஸ்கஸ் பண்ணுது. ஓகே, எஸ், ஓகே. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், பாக்கெட் ட்ரேஸுக்குள்ள போயிட்டு we are done with the Cisco IOS guys. ஸோ பேசிக்காக Cisco IOS அதில் மோட்ஸ் என்னெல்லாம் இருக்குது அப்படின்றதுலாம் தெரிஞ்சுக்கிட்டோம். இதுக்கப்புறம் வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா we'll create our first lab in Cisco packet tracer. ரைட், அதை கிரியேட் பண்ணலாம். அதுக்கப்புறம் ரவுட்டிங் டேபிள்னா என்ன, ஸ்டாட்டிக் ரவுட்டிங்னா என்ன, அதெல்லாம் பார்த்துட்டு மோஸ்ட்லி எனக்கு தெரிஞ்சு நெக்ஸ்ட் வீக், நாளைக்கு கிளாஸ் இருக்காது பிகாஸ் ஆஃப் எலெக்ஷன். நெக்ஸ்ட் வீக் மண்டே இல்லைனா டியூஸ்டேலேருந்து நம்ம என்ஜி லேப்ஸ் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ அங்கேருந்து ஒர்க் ஆல் தி கான்செப்ட்ஸ் பிலோ இன் என்ஜி லேப்ஸ் அண்ட். ஓகே, எஸ். ஸோ இது 5th கிளாஸஸ், ஆல்மோஸ்ட் நான் சொன்ன மாதிரி 13 கிளாஸஸ் கிட்ட தேவைப்படும், 13 மேக்ஸிமம் 15 கிளாஸஸ் வரைக்கும். ஸோ இது வந்து 5th கிளாஸ். ஆல்மோஸ்ட் நம்ம என்னன்னா 1/3 முடிச்சிட்டோம், இன்னும் 2/3 இருக்கு. ஐ பிலீவ் யூ கைஸ் வில் ஜாயின் ஃபார் தட் ஆல்சோ. ஓகே, எஸ். ஸோ நம்ம பேக்கேஜ் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ நேற்றே அந்த அப்ளிகேஷன் லிங்க்லாம் நான் குரூப்பில் ஷேர் பண்ணியிருக்கேன். யூடியூப் வீடியோ பார்க்குறவங்க யூடியூப்லேயே அந்த லிங்க்கை ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த பேக்கெட் ட்ரேசர் லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே, சரி, எஸ். ஸோ வி ஹாவ் ரவுட்டர் ஹியர். ஸோ இப்போ ரவுட்டர் ஆல்ரெடி இருக்குது, அதை யூஸ் பண்ணிக்கிறேன். நான் என்ன பண்ண போகிறேன், நெக்ஸ்ட் வந்து ஸ்விட்ச். ஓகே, ஸ்விட்ச் எங்கே பார்க்கலாம்னா நான் அன்றைக்கே உங்களுக்கு டோபாலஜி ஐகான் காமிச்சேன்ல, இந்த ஐகானை கிளிக் பண்ணோன்னா ஸ்விட்சஸ்லாம் காட்டும் பாரு. ஸோ ஸ்விட்சில் பெருசாக எதுவும் இல்லை, 2960 ஸ்விட்ச் ஃபஸ்ட்டு ஸ்விட்சை நான் எடுத்துக்கிறேன். ரவுட்டரில் மட்டும் ஸ்பெசிஃபிக்காக இந்த 2811 ரவுட்டர் எடுத்துக்கோங்களா, இந்த மாடல் எடுத்துக்கோங்க, ஏன் நான் லேட்டராக சொல்கிறேன். ஓகே, இப்போ 2 ஸ்விட்ச் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் பிசிஸ் இங்கே இருக்குது பார்த்தியா, இங்கே பாருங்கள், என் டிவைசஸ். ஓகே, இந்த இடத்துல பிசி இருக்குது. ஸோ பிசியை திருப்பி ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணுறேன். இங்கே 2 பிசி, இங்கே 2 பிசி,
இங்கே 2 பிசி. ஸோ மொத்தம் 4 பிசி. ஓகே, ஸோ இப்போ நம்மளோட டயக்ராம் எப்படி இருக்கும், நம்மளோட லேப்ஸ் இங்கே பாரு. அகைன் பேக்கெட் ரேஸரோ இல்லை என்ஜி லேப்ஸோட அட்வான்டேஜே இதுதான். இதெல்லாம் நம்ம உண்மையாக வாங்கணும் அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து எப்படியோ ஒரு 10 லட்சம் ஆகும். ஓகே, நம்ம அவ்வளோலாம் செலவு பண்ண முடியாது. ஸோ சிம்பிளாக பேக்கெட் ரேஸரில் இந்த டிவைஸை ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணி கனெக்ட் பண்ணி நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துக்கணும். ஸோ அதுக்காக தான் இந்த அப்ளிகேஷன் யூஸே பண்ணுறோம். ஃபைன். ஸோ இப்போ நெக்ஸ்ட் வாட் வி ஹேவ் டு டூ இஸ் வி ஹேவ் டு கனெக்ட். ஏன்னா டிவைஸ் இருக்குது, ரவுட்டர்ஸ் இருக்குது, ஸ்விட்சஸ் இருக்குது, பிசிஸ் எல்லாமே இருக்குது. பட் இதெல்லாம் கனெக்ட் பண்ணுறதுக்கு நமக்கு கேபிள் வேணும்ல. ஓகே, ஸோ அந்த கேபிள் இங்கே இருக்குது பாரு. இதே பேக்கெட் ரேஸர் அப்ளிகேஷனில் இங்கே இருக்குது. இந்த இடத்துல மேபி நான் வந்து என்ன பண்ணுறேன்னா உங்களுக்கு என்னோட நான் பழைய வெர்ஷன் ஆஃப் பேக்கெட் ரேஸர்லையும் சொல்லிடுறேன். ஸோ தட் யூ கைஸ் வில் நோ. ஓகே, வெயிட், வேர் இஸ் தட்? ஓகே, ஸோ நேற்று போட்டது வந்து அப்படியே இருக்குது. ஓகே, இது வந்து விண்டோஸ் ஓஎஸில் பழைய வெர்ஷன் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, சரி, இங்கே இது போட்டோமா? இப்போ ஸ்விட்ச் எடுத்துக்கலாம். ஸோ ஸ்விட்ச் வந்து 2960 ஸ்விட்ச் இஸ் ஃபைன். இங்கே ஒன்று போட்டுக்கிறேன், இங்கே ஒன்று போட்டுக்கிறேன். ஓகே, இது பழைய வெர்ஷன்ரா. நீங்கள் உங்களுக்கு கொடுத்துருக்க சாஃப்ட்வேர் வந்து பழைய வெர்ஷன் சாஃப்ட்வேர் தான். ஸோ நீ புது வெர்ஷன் யூஸ் பண்ணுறியோ பழைய வெர்ஷன் யூஸ் பண்ணுறியோ எனக்கு தெரியல. ஸோ அதனால நான் ரெண்டுத்துக்குமே உங்களுக்கு டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காமிச்சிடுறேன். ஓகே, அதுக்கப்புறம் இங்கே ஒரு பிசி, இங்கே ஒரு பிசி. ஓகே, சரி, இது பிசி எடுத்து போட்டுக்கலாம். ஓகே, இது போட்டாச்சு. இதுதான் நீங்கள் வந்து இங்கே பார்க்குறது புது வெர்ஷன் ஆஃப் பாக்கெட் ரேசரில், இங்கே பார்க்குறது பழைய வெர்ஷன் ஆஃப் பாக்கெட் ரேசரில். ஒரு வித்தியாசமும் இல்லை, ஒரே மாதிரி தான் இருக்கும். சரி, இப்போ இங்கே பார்த்தோன்னா பழைய வெர்ஷனில் இங்கே இருக்க அந்த கனெக்ஷன் சிம்பிள், இந்த கேபிள் சிம்பிள் இங்கே இருக்குது பார்த்தியா? இது கிளிக் பண்ணால் அந்த கேபிள் வந்துடும். அண்ட் புது வெர்ஷன்லையும் அதே தான், இங்கே தான் இருக்கும். இங்கே இருக்குது பாருங்கள், இது வந்து புது வெர்ஷனில் இருக்க கனெக்ஷன் சிம்பிள். இதை கிளிக் பண்ணோன்னா அந்த கேபிள்ஸ்லாம் காட்டும் பாருங்க. ஓகே, சரி, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த இடத்துல நம்ம டேக். ஸோ இந்த கேபிள்ரா, இந்த மூணாவது ஒரு கேபிள் இருக்குது பார்த்தா, இது என்ன கேபிள்னா இதான் நம்ம யூஸ் பண்ணுற லேண்ட் கேபிள். நாளைக்கு 2வது கிளாஸில் இன்ட்ரோடக்ஷன் நெட்வொர்க்கிங்கில் சொன்ன ஒரு கேபிள் இருக்கும், அதை நம்ம சுவிட்சோட கனெக்ட் பண்ணுவோம் அப்படின்னா அந்த கேபிள் தான் அது. இந்த கேபிளை கிளிக் பண்ணுறேன். ஸோ பிசி மேலே கிளிக் பண்ணுறேன். திருப்பி ஒரு வாட்டி பண்ணுறேன் பாருங்க. ஓகே, சரி, இப்போ கேபிள் செலக்ட் பண்ணியாச்சு. எந்த கேபிள்? காப்பர் ஸ்ட்ரைட் த்ரூன்ற இந்த 3வது கேபிளை செலக்ட் பண்ணியிருக்கேன். இதை செலக்ட் பண்ணக்கப்புறமா இந்த பிசி கிட்ட கொண்டு போகிறேன். பிசி கிட்ட கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணும்போது பிசி கேட்குறேன். ஓகே, எங்கிட்ட 2 போர்ட் இருக்கு. எந்த போர்ட்டில் நீ கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா அஃப்கோர்ஸ் நான் ஃபாஸ்ட் ஈத்தர்நெட்டில் தான் கனெக்ட் பண்ணணும். ஐ டோன்ட் வாண்ட் RS-232. அது வேற போர்ட்டு, அதில் நம்ம கனெக்ட் பண்ணக்கூடாது. அதோட பர்பஸ் என்னன்றது லேட்டர் கிளாஸஸில் சொல்கிறேன். இப்போதைக்கு வந்து ஃபாஸ்ட் ஈத்தர்நெட் இதுதான் லேண்ட் போர்ட். இப்போ எக்ஸாக்டாக நான் என்ன ட்ரை பண்ணுறேன்னா என்னோட இதுதான் ட்ரை பண்ணுறேன். ஒரு கேபிள் எடுத்து அந்த பிசியில் கனெக்ட் பண்ணுறேன். ஸோ பிசியில் லேண்ட் போர்ட் இருக்கும்ல, அந்த லேண்ட் போர்ட்டில் கனெக்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஓகே, பண்ணிடலாமா? ஸோ ஃபாஸ்ட் ஈத்தர்நெட் டு போர்ட் பார்த்தீங்களா? நீங்கள் கிளிக் பண்ணுற பாருங்க. கிளிக் பண்ணுறேன், திருப்பி இங்கே கிளிக் பண்ணுறேன், அந்த கேபிளை சூஸ் பண்ணிட்டேன். இப்போ ஃபாஸ்ட் ஈத்தர்நெட் 0ல் கிளிக் பண்ணுறேன். இப்போ கிளிக் பண்ணோன்னு என்ன ஆகுதுன்னா ஒரு எண்ட் ஆஃப் த கேபிள் வந்து அந்த பிசியில் கனெக்ட் பண்ணிட்டேன். இன்னொரு ரெண்டு வந்து என் கையில் தான் இன்னும் இருக்குது. இப்போ அதை நான் எங்கே வேணால் கனெக்ட் பண்ணிக்கலாம், எங்கே வேணால் போய் கனெக்ட் பண்ணிக்கலாம். பட் நான் கனெக்ட் பண்ண போது இங்கே கிளிக் பண்ணுறேன். இதெல்லாம் ஸ்விட்ச்னா ஆஃப்கோர்ஸ் நம்ம எல்லாருக்கும் தெரியும் நிறைய போர்ட்ஸ் இருக்குன்ட்டு. இந்த ஸ்விட்சில் இந்த இடத்துல போய் கனெக்ட் பண்ணிக்கலாம். சரி, எங்கே வேணால் கனெக்ட் பண்ணிக்கலாம், இட் டசன்ட் மேட்டர். பட் நான் ஒரு ஆர்டராக போகிறேன்னு வச்சுக்கோங்க, ஃபர்ஸ்ட்லேருந்து கரெக்டாக கனெக்ட் பண்ணலாம். ஸோ ஃபாஸ்ட் ஈத்தர்நெட் 0ன்னு இருக்குது பாரு, இதில் கனெக்ட் பண்ணுறேன். ஸோ ஒன்றும் இல்லை, ஸ்விட்சில் ஃபாஸ்ட் ஈத்தர்நெட் 0ல் கனெக்ட் பண்ணு, பிசியில் ஃபாஸ்ட் இதில் கனெக்ட் பண்ணு, அவ்வளோதான். ஸோ இப்போ இந்த ஸ்விட்சில் வந்து 24 போர்ட் இருக்குடா. 24 போர்ட்டில் எப்படி அவன் டிஃபரன்ஷியேட் பண்ணுறான்னா ஃபாஸ்ட் ஈத்தர்நெட் 0/1 2 3 1 2 3 நம்பர் கொடுத்துருவாங்க எல்லாருக்கும். 0/0 0/2ன்னு சொல்லிட்டு அதில் 0/1 ஃபஸ்ட்டு போர்ட்டில் பேர் வந்து 0/1, அவ்வளோதான். அதில் கனெக்ட் பண்ணியாச்சு. ஸோ அது கூட திருப்பி என்ன பண்ண, இன்னொரு கேபிள் எடுத்து இந்த இடத்துல கனெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, சரி, இப்போ இந்த மாதிரி நம்ம கனெக்ட் பண்ணினே போகிறோம். சரி, ஓகே, இந்த அப்ளிகேஷனில் நீங்கள் பார்த்துட்டீங்க எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்றது. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா என்னோட பாக்கெட் ரேசர் பிசிக்கு போய்ட்றேன். அதில் நான் கனெக்ட் பண்ணி காட்டுறேன். ஓகே, ஸோ ஐம் ஜஸ்ட் கனெக்டிங் கேபிள். அகைன் தேர்ட் கேபிள் சூஸ் பண்ணுறேன். இங்கே கிளிக் பண்ணுறேன், ஃபாஸ்ட் ஈத்தர்நெட். இதில் யூஎஸ்பிலாம் வருது பாரு, ஏன்னா இது வந்து அட்வான்ஸ்ட் வெர்ஷன்றதுனால காட்டுது யூஎஸ்பிலாம். பட் இனிவே அதெல்லாம் நம்ம யூஸ் பண்ண போகிறது கிடையாது. நம்ம கனெக்ட் பண்ண போகிறது ஃபாஸ்ட் ஈத்தர்நெட் 0ல். அதை கனெக்ட் பண்ணுறோம். ஸ்விட்சில் எடுத்துன்னு போயிட்டு இதில் கிளிக் பண்ணி ஃபாஸ்ட் ஈத்தர்நெட் 0ல் கனெக்ட் பண்ணுறேன், அவ்வளோதான். கேபிள் கனெக்ட் பண்ணியாச்சு. நான் திருப்பி இங்கேருந்து கிளிக் பண்ணுறேன், ஃபாஸ்ட் ஈத்தர்நெட் 0. இந்த ஸ்விட்சை இப்போ 0/2 தான் காட்டுது. ஏன் 1 காட்டல? ஏன்னா 1 தான் ஃபஸ்ட்டு பிசியோட கனெக்ட் பண்ணிட்டோம்ல. அப்போ 2 தான் இப்போ நெக்ஸ்ட் அவைலபிளாக இருக்குது, 2 காட்டுது. ஓகே, நெக்ஸ்ட்டு கிளிக் பண்ணுறேன், ஃபாஸ்ட் ஈத்தர்நெட் 0/3. அதை வந்து நான் ரவுட்டரோட கனெக்ட் பண்ணிக்க போகிறேன். ஸோ ரவுட்டரோட கனெக்ட் பண்ணுறப்போ ரவுட்டர்லேயும் அகைன் வந்து 4 போர்ட் காட்டுதுரா, ஆக்சிலரி கன்சோல்னு. இந்த 2 போர்ட்டை மறந்துடுங்க, இப்போதைக்கு அதை யூஸ் பண்ண மாட்டோம். நீங்கள் எப்பவுமே பார்க்க வேண்டிய போர்ட் வந்து ஃபாஸ்ட் ஈத்தர்நெட். அந்த போர்ட் வந்து ஃபாஸ்ட் ஈத்தர்நெட் அப்படின்னா அந்த வார்த்தையில் இருக்கணும். ஓகே,
அது ஃபாஸ்ட் ஈத்தர்நெட்டாக இருக்கலாம், இல்லை ஜிகாபிட் ஈத்தர்நெட்டாக இருக்கலாம். பட் ஈத்தர்நெட் முடியணும். இங்கே ஈத்தர்நெட் முடியுது பார்த்தியா, ஃபாஸ்ட் ஈத்தர்நெட் முடியுதுல. ஸோ அந்த ஈத்தர்நெட் வார்த்தை இருந்தால் மட்டும்தான் நான் அது வந்து ஒரு வேலிட் நெட்வொர்க்கிங் போர்ட். மற்ற போர்ட்ஸ்லாம் நம்ம கனெக்ட் பண்ண முடியாது இப்போதைக்கு. ஸோ ஃபாஸ்ட் ஈத்தர்நெட் 0/0 கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் எங்கே வேணால் கனெக்ட் பண்ணலாமான்னு கேட்டேன்னா, ரவுட்டில் இங்கே நான் கனெக்ட் பண்ணலாமான்னு கேட்டால் இப்போதைக்கு பண்ணாத. பிகாஸ் ஏன்னா கன்ஃபியூஸ் ஆயிடுவீங்க. ஸ்விட்சில் எங்கே வேணால் கனெக்ட் பண்ணிக்கோ. ஸ்விட்சை பொறுத்த வரைக்கும் நீ எந்த போர்ட்டில் வேணால் எதை வேணால் கனெக்ட் பண்ணிக்கலாம். பட் ரவுட்டருக்கு நம்ம ஐபி அசைன் பண்ண போகிறதுனால என்னோட அட்வைஸை கேட்டுட்டு இப்போதைக்கு ஃபஸ்ட்டு ஒன்று இருக்குது பார்த்தியா, ஃபஸ்ட்டு போர்ட் 0/0 ஃபாஸ்ட் ஈத்தர்நெட் 0/0 அதை வந்து நான் லெஃப்ட் சைட் ஸ்விட்சோட கனெக்ட் பண்ணிக்கிறேன். கிளியர். அதுக்கப்புறம் திருப்பி இன்னொரு கேபிள் எடுத்து ஃபாஸ்ட் ஈத்தர்நெட் 0/1 ரெண்டாவது 0/0 முன்னாடி இருந்துச்சு, அது லெஃப்ட் சைடில் கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ 0/1 அதுக்கு அடுத்த போர்ட்டை அதை வந்து ரைட் சைடில் கனெக்ட் பண்ணுறோம். ஓகே சரி, இப்போது இதெல்லாம் கனெக்ட் பண்ணியாச்சு. ஓகே கூல் டன். சரி, இப்போ என்ன ஆகும்னா இங்கெல்லாம் இன்னும் ஆரஞ்சு கலரில் இருக்குது பார்த்தியா, இங்கெல்லாம் க்ரீனாக மாறிச்சு, இங்கெல்லாம் ஆரஞ்சில் இருக்குது. இதுவும் கொஞ்சம் நேரத்தில் க்ரீனாக மாறிடும். ஜஸ்ட் கிவ் ஹிம் சம் டைம். ஓகே, ஸோ நான் லைட்டாக இதை அரேஞ்ச் பண்ணிக்கிறேன். இப்போ நம்மக்கிட்ட ஒரு சின்ன லேப் இருக்குது. அந்த லேபில் 2 ஸ்விட்ச் இருக்குது, 4 பிசி இருக்குது, ஒரு ரவுட்டர் இருக்குது. இது எதையுமே நம்ம காசு கொடுத்து வாங்கலை. பிகாஸ் ஆஃப் த த அட்வான்டேஜ் ஆஃப் சிஸ்கோ பேக்கேஜ் அப்ளிகேஷன் நம்ம இதெல்லாம் வாங்காமலே கனெக்ட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்க போகிறோம். ஓகே சரி, இப்போ என்ன பண்ணுறேன், இதுக்கு வந்து ஒரு டயக்ராம், இதை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம். ஓகே டன். இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, இந்த இடத்துல 0/ இந்த இந்த போர்ட் பேர் என்ன பேர் பார்த்தோம் நம்ம, ஃபாஸ்ட் ஈத்தர்நெட். அதனால நான் அதை எஃப்என்னு ஷார்ட்டாக கால் பண்ணிக்கிறேன். நம்பர் என்னது 0/0. இந்த பக்கம் என்ன நம்பர் இருந்துச்சு, ஃபாஸ்ட் ஈத்தர்நெட் 0/1. ஓகே இப்படி தான் இருந்துச்சு, இப்படி தான் நம்ம கனெக்ட் பண்ணோம். அப்புறம் ஸ்விட்சில் வந்து 3 போர்ட் கனெக்ட் பண்ணிட்டோம், பிசியில் வந்து ஒரு போர்ட்டு, இதெல்லாம் தான் கனெக்டிவிட்டியில். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, இப்போ நம்ம டோபாலஜி மீது ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம எங்கே என்ன ஸ்டார்ட் பண்ணணும், ஐபி அட்ரஸ். ஏன்னா அன்னைக்கே உங்ககிட்ட நான் கிளாஸஸ் சொல்லியிருக்கேன், ஐபிஎஸ் அசைன் பண்ணால் மட்டும் தான் கம்ப்யூட்டர்ஸால் பேசிக்க முடியும். ரைட், அப்போ ஐபிஎஸ் தான் இந்த பிசிக்கு அசைன் பண்ண போகிறோம். சரி, இப்போதைக்கு நம்ம என்ன ஐபிஎஸ் அசைன் பண்ணலான்ற ஒரு பிளானுக்கு வரலாம். என்ன பண்ண போறோம்னா, இந்த இன்டர்ஃபேஸ் இப்போ வந்து இதை நம்ம இது ஒரு போர்ட்டு தான்டா, இதை நம்ம என்னன்னு கால் பண்ணலாம், போர்ட்டுன்னு கால் பண்ணுவாங்க சில பேர் லேண்ட் போர்ட்னு கால் பண்ணுவாங்க, சில பேர் வந்து அதை என்ஐசின்னு கால் பண்ணுவாங்க. நேற்று நான் ஓஎஸ்சி மாடல் கிளாஸ் அப்போ சொன்னேன்ல, நேற்று இல்லை முந்தா நேற்று நினைக்கிறேன். ஸோ என்ஐசி நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் கார்டு. ஸோ இதுக்கு வந்து பேர் இப்போ கிட்டத்தட்ட இது ஒன்றும் இல்லை. யா, ஸோ இப்போ ஒரு ரவுட்டரில் ஒரு போர்ட் இருக்குது. நான் உங்ககிட்ட அன்றைக்கே காமிச்சிருப்பேன், மேபி திருப்பி கூட காமிக்கிறேன். ரவுட்டோட இமேஜ் எடுத்துக்கலாம். இதுதான் நம்ம கிட்ட இருக்க ரவுட்டர் இருக்கா. இந்த ரவுட்டரோட பேக் என்ட்ரா இது. இப்போ ரவுட்டர் இருக்கு. ஓகே இதுதான் ரவுட்டர். இப்போ நம்ம வந்து இங்கே நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம், டோபாலஜியில் பார்க்குறோம். ஸோ டயக்ராமாக பார்க்குறோம். இது ஃபிசிக்கலாக எப்படி இருக்குன்றதையும் பார்த்துக்கலாம். சரி, இதுதான் ரவுட்டர் இங்கே இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஸ்விட்ச் எடுத்துக்கலாம். ஸ்விட்ச் இங்கே இருக்கு பாரு, ஸ்விட்ச் திங்க் அன்னைக்கு நான் வேறு ஸ்விட்ச் காமிச்சேன் நினைக்கிறேன், மேபி வெயிட் பண்ணுங்க. இதே கூட எடுத்துக்கலாம், ஸ்விட்ச் தானே. எங்கிட்ட சின்னதாக ஒரு ஸ்விட்ச் இருக்கு, இந்த ஸ்விட்ச் எடுத்துக்கலாம். இந்த ஸ்விட்ச், இன்னொரு ஸ்விட்ச், சாரி ஸோ இப்போ தான் நம்மக்கிட்ட வந்து இப்போ நம்மளோட லேபே இப்படி தான் இருக்குது. ஒரு ரவுட்டரு, 2 ஸ்விட்சு, அப்புறம் அது கீழே பிசிஸ் தான் இருக்குது. சரியா, பார்த்துக்கோ. பிசி 1, பிசி 2 இது ஃபஸ்ட்டு ஸ்விட்சோட கனெக்ட் பண்ணிட்டோம். பிசி 3, பிசி 4. ஓகே புரிஞ்சுக்க முடியுதா, நம்ம என்னதான் பேக்கெட் ட்ரேசரில் டயக்ராம் வைஸ் பார்த்தாலும் உண்மையாக அதை நீங்கள் எப்படி புரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது, இப்படி தான் இருக்குது. ஓகே, இப்போ ரவுட்டர் வாங்கிட்டோம், 2 ஸ்விட்ச் வாங்கிட்டோம், பிசியில் வாங்கிட்டோம். இப்போ என்ன பண்ணுறேன்னா, இந்த இடத்துல பிசி 1 எடுத்து போய் இங்கே கனெக்ட் பண்ணிட்டேன், பிசி 2 எடுத்து போய் இங்கே கனெக்ட், இதான் ரெண்டாவது போட்டு.
அப்புறம் இங்கேருந்து ஒரு கேபிள் இருக்கும், எது கூட கனெக்ட் பண்ணேன், ரவுட் ஒன்று இந்த போர்ட்டில் கனெக்ட் பண்ணிட்டேன். புரியுதா? இந்த போர்ட்டில் கனெக்ட் பண்ணிட்டேன். சரி, அதுக்கப்புறம் இங்கே என்னாச்சு, இங்கே அதே மாதிரி என்ன பண்ணுவோம், இந்த போர்ட் எடுத்துன்னு போயிட்டு ஸ்விட்சோட இதில் கனெக்ட் பண்ணேன், இதை எடுத்து இதில் கனெக்ட் பண்ணேன், இந்த 3வது போர்ட்டு இதில் கனெக்ட் பண்ணேன். இப்படிதான் நடந்திருக்கு. இப்போ இதுதான் எக்ஸாக்டாக நம்மளோட டயக்ராம். அண்ட் இதுக்கு தான் நான் பேர் என்னன்னு சொன்னேன், இந்த போர்ட்டுக்கு பேர் என்னது, ஃபாஸ்ட் ஈத்தர்நெட், FA ஃபாஸ்ட் 0/0 இருக்கு. இந்த போர்ட்டோட பேர் என்னது, ஃபாஸ்ட் ஈத்தர்நெட் FA 0/1. ஓகே, ஸோ விஷுவலைஸ் பண்ண முடியுதுல, நம்ம ஸ்விட்ச் ரவுட்டர்னு உண்மையாக வாங்கலாம்னா கூட அதை வந்து டயக்ராமில் நம்ம கிரியேட் பண்ணணும், நம்ம லேபில் நம்ம கிரியேட் பண்ணி ஒர்க் பண்ண போகிறோம். சரி, இப்போ இதுக்கெல்லாம் ஐபி அசைன் பண்ண போகிறோம். ஸோ இப்போ இந்த இடத்துல இதுக்கு என்ன ஐபி, சரிங்க பாரு, நான் எல்லா வாட்டியும் இந்த டயக்ராம் காட்டிட்டு இருக்க மாட்டேன், இப்போ மட்டும் தான் இந்த மாதிரி டயக்ராமே போடுறேன் நான். இதுக்கப்புறம் நீங்கள் புரிஞ்சுக்கணும், இதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி டயக்ராம் வச்சு எதுவுமே படிக்க மாட்டோம், நம்ம படிக்க போகிறது எல்லாமே இந்த மாதிரி டயக்ராம் தான். ஸோ இந்த மாதிரி டயக்ராம்ஸ் தான் காட்டுவோம். பட் புரிஞ்சுக்கணும், ஓகே ரவுட்டில் ஒரு போட்டு ஸ்விட்சோட கனெக்ட் ஆகுது, ஸ்விட்சில் ஒரு போட்டு பிசியோட கனெக்ட் ஆகுதுன்றதுலாம் நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஓகே, யா எஸ் சொல்யூஷன். இப்போ இதுக்கு ஐபி அட்ரஸ் அசைன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த பிசி போகிறேன், இந்த பிசி போய் இதுக்கு ஐபி அட்ரஸ் அசைன் பண்ண போகிறோம். ஸோ நம்ம என்ன ஐபி சீரிஸ் சூஸ் பண்ணலான்னு பார்த்தோன்னா 192.168.1.1. ஸோ அந்த ஐபி யூஸ் பண்ணிக்கலாம். 192.168 சீரிஸ் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இதுக்கு 1.1 ஐபி அட்ரஸ், நான் இதுக்கு வந்து 1.2. ஸோ 192.168.1.2. ஸோ இதுக்கு 192.168.1.3. ஸோ 1.1 1.2 1.3 இந்த 3 ஐபி அட்ரஸ் இங்கே இருக்கு. இங்கே இந்த சைட்டில் நம்ம என்ன ஐபி அசைன் பண்ண போகிறோம், 192.168.2.1, இங்கே 192.168.2.2, இங்கே 192.168.2.3. இதுதான் நம்மளோட பிளான். இப்போ தான் நம்ம ஐபி அசைன் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட் என்ன பண்ணலாம், பிசிக்கெலாம் ஐபி அசைன் பண்ணிடலாம்டா, ஏன்னா அது ரொம்ப ஈஸியாக இருக்கும். பிசிக்கு எப்படி ஐபி அசைன் பண்ணுறது, நான் அன்னைக்கு உங்ககிட்ட லேபில் காமிச்சேன்ல, நம்ம ஒரு விண்டோஸ் மிஷினில் போயிட்டு எப்படி பிசி ஐபி அசைன் பண்ணுவோம், நீங்கள் இந்த லேப் பண்ணிங்களான்னு எனக்கு தெரியல. பட் விண்டோஸ் பிசியில் நம்ம ஐபி அசைன் பண்ணும்போது கண்ட்ரோல் பண்ணலாம் போயிட்டு அசைன் பண்ணுவோம். பட் பாக்கெட் ரேசர் இருக்க பிசியில் ஐபி அசைன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஓகே, இப்போ நம்ம பாக்கெட் ரேசர் பிசிக்கு ஐபி அசைன் பண்ணுறோம். இப்போ இந்த பிசி ஃபர்ஸ்ட் பிசி, இந்த பிசி அசைன் பண்ணிக்கலாம். கிளிக் ஆன் திஸ், டெஸ்க்டாப் போகிறேன், திருப்பி காட்டுற மாதிரிங்க. இந்த பிசி கிளிக் பண்ணுறேன், டெஸ்க்டாப் போகிறேன், ஐபி கான்ஃபிகரேஷன் போகிறேன். இந்த ஐபி கான்ஃபிகரேஷன் கிளிக் பண்ணுறப்போ அது எங்கிட்ட கேட்குது, என்ன ஐபி அட்ரஸ் அசைன் பண்ணணும்னு கேட்குது பாரு. நான் என்ன பண்ண போகிறேன், 192.168.1. ஓகே, அதான பிளான் பண்ணணும் நம்ம பிசிக்கு அந்த ஐபி அட்ரஸ். ஸோ ஆட்டோமேட்டிக்காக நான் சப்மிட் மாஸ்கில் கை வைக்கும் போது அதுவே எனக்கு ஒரு சப்மிட் மாஸ்க்கை ஃபில் பண்ணிடுச்சு. அண்ட் லாஸ்ட் கிளாஸ் நம்ம பார்த்தோம் சப்மிட் மாஸ்க்னா என்ன, அதோட பர்பஸ் என்ன அப்படின்றதுலாம். ஸோ இதுக்கு ஐபி அட்ரஸ் அசைன் பண்ணிட்டேன். சப்மிட் மாஸ்க் 255.255.255.0 அதுவும் அசைன் பண்ணியாச்சு. ஓகே, இந்த டிஃபால்ட் கேட்வேலாம் இப்போதைக்கு விட்டுருங்க, அது 0 இருந்தாலும் சரி, இல்லை எம்டிஆர், ஒரு வேலை எம்டிஆர் இருக்குன்னு வச்சுக்கோங்க, நீ லேப் பண்ணுறப்போ அது எம்டிஆர் இருந்தால் கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, அதை நினச்சி ஃபீல் பண்ணாது, 0 இருக்கலாம், இல்லை எம்டிஆர் கூட இருக்கலாம். ஓகே, நம்ம ஃபீல் பண்ண வேண்டிய, நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது இப்போதைக்கு என்ன ஐபி அட்ரஸ் 1.2, என்ன சப்மிட் மாஸ்க்கு 255.255.255.0. ஓகே, வெரி குட். சரி, இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த பிசியை கான்ஃபிகர் பண்ணியாச்சு. அதுக்கு என்ன மாஸ்க் கொடுத்தோம், 255.255.255.0. அது ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த சப்மிட் மாஸ்க்கை எடுத்துக்கிச்சு. நான் எதுவும் கான்ஃபிகரே பண்ணலை, அதுவே எடுத்துக்கிச்சு. சரி, ஓகே. ஸோ திஸ் பிசி, ஸோ வந்து இப்போ இந்த பிசி எடுத்துக்கலாம். இந்த பிசிக்கு வந்து 192.168.1.3 ஐபி அட்ரஸ் அசைன் பண்ண போகிறோம். ஸோ வில் டேக் திஸ் பிசி. இந்த பிசி கிளிக் பண்ணுறேன், டெஸ்க்டாப் போகிறேன், ஐபி கான்ஃபிகரேஷன் போகிறேன். ஸோ ஐபி அட்ரஸ் 192.168.1.3. ஓகே, அண்ட் சப்மிட் மாஸ்க் ஆட்டோமேட்டிக்காக அதுவே ஃபில் ஆயிடுச்சு, 255.255.255.0ன்னு. அதுதான் எனக்கும் வேணும், அதனால நம்ம அதை மாற்ற தேவையில்லை. அண்ட் யூ கைஸ் நோ வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் சப்மிட் மாஸ்க் அண்ட் ஆல், ரைட்? நம்ம லாஸ்ட் கிளாஸ் தானே பார்த்தோம், லாஸ்ட் கிளாஸோ அது முன்னாடி கிளாஸோ பார்த்தோம். ஐபி அட்ரஸை கம்பேர் பண்ணி சேம் நெட்வொர்க்கா டிஃப்ரெண்ட் நெட்வொர்க்கான்றது தான் நேற்று தான் நினைக்கிறேன், நாட் ஷுர். பட் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் அதை. ஸோ சப்மிட் மாஸ்க் ஃபில் ஆயிடுச்சு. ஸோ அதில் வந்து 3 ஆக்டெட் வந்து நெட்வொர்க்குக்கும், ஒரு ஆக்டெட் வந்து ஹோஸ்ட்டுக்கும் நம்ம அசைன் பண்ணுறோம். தட் இஸ் வாட் தி சப்மிட் மாஸ்க் இஸ். ஓகே, வில் க்ளோஸ் திஸ். ஓகே, அடுத்த பிசிக்கு ஃபாஸ்ட்டாக பண்ணிடுறேன். ஓகே, பிசி 2 கிளிக் பண்ணலாம், டெஸ்க்டாப் போகிறேன், ஐபி கான்ஃபிகரேஷன் போகிறேன், 192.168.2.2. That's the IP address. Subnet mask is going to be 255.255.255.0. and then போதும், நீங்கள் க்ளோஸ் பண்ணிக்கோங்க, வேறு எதுவும் பண்ண வேணாம். அதுக்கு அடுத்த பிசி, 4வது ஒரு பிசி இருக்குல்ல, இதுவும் பண்ணியாச்சு. இப்போ இதுவும் பண்ணியாச்சு. இப்போ தான் இது பண்ணேன், இந்த ஐபி அசைன் பண்ணிட்டேன். இப்போ இது பண்ணுறேன், இதுக்கு இந்த ஐபி அசைன் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ 192.168.2.3 ஃபார் தட் மிஷின். ஸோ கிளிக் பண்ணுறேன், டெஸ்க்டாப் போகிறேன், ஐபி கான்ஃபிகரேஷன் போகிறேன். ஐபி அட்ரஸ் வந்து 192.168.2.3.
2.3 subnet mask same 255.255.255.0. ஸோ டிஃபால்ட் கேட்வே டிஎன்எஸ் சர்வர் பற்றி இப்போதைக்கு கவலைப்படாதீங்க. நம்ம அதை க்ளோஸ் பண்ணிடலாம், பிசியும் க்ளோஸ் பண்ணிடலாம். கூல். ஸோ நம்ம இப்போ ஐபிலாம் அசைன் பண்ணி முடிச்சாச்சு. டன். இப்போ ரவுட்டருக்கு ஐபி அசைன் பண்ணணும், அதுதான் அடுத்தது. ஸோ பிசிக்கு ஐபி அசைன் பண்ணியாச்சு. அது ரொம்ப ஈஸி, சிம்பிளாக தான் இருந்துச்சு. ஓகே, இந்த வீடியோ ரெக்கார்டிங்ஸ் ஒரு வாட்டி பாருங்கடா. இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் பண்ணிங்கன்னா தான் லேப் புரியும். அண்ட் அகைன் உங்ககிட்ட சொல்கிறது 2 விஷயம் தான். கிளாஸை ரெகுலராக அட்டன் பண்ணணும். ரெகுலராக நீ கிளாஸ் அட்டன் பண்ணுனா உங்களுக்கு நல்லா புரியும். மேபி இந்த கிளாஸ் ஒரு பையன் வந்திருக்கான், அவன் போன கிளாஸ் வரல அப்படின்னா இந்த கிளாஸ் கண்டிப்பாக புரியாது. அப்படியே புரிஞ்சாலும் கொஞ்சம் தான் புரியும். அண்ட் நீ இன்னைக்கு வரல, நாளைக்கு வர பசங்களுக்கு அஃப்கோர்ஸ் புரியாது. ஸோ அதுக்கு தான் அந்த மெயின் ரீசனுக்காக தான் நான் ரெக்கார்டிங்ஸே கொடுக்குறேன். எனக்கு ரெக்கார்டிங்ஸ் கொடுக்கறதுனால ஸ்டூடெண்ட்ஸோட கவுண்ட் டிக்ரீஸ் ஆகுதுன்னு எனக்கு நல்லாவே தெரியுது. நம்ம ரெக்கார்டிங்ஸ் ஈஸியாக கொடுக்கும்போது பையன் என்ன நினைப்பான், இந்த ரெக்கார்டிங்ஸ் கொடுக்குறாரு எதுக்கு லைவ் கிளாஸ் அட் பண்ணினேன், ரெக்கார்டிங் பார்த்து படிச்சிக்கலாம் அவனே நினச்சிப்பான். ஆனால் அவன் ரெக்கார்டிங்கை பார்த்தும் படிக்க மாட்டான். உங்களுக்கு ரெக்கார்டிங்கிறது என்னன்னா, ஓகே கிளாஸை மிஸ் பண்ணுறதுக்கு ஒரு டீசென்ட் எக்ஸ்கியூஸ், அவ்வளோதான். ஓகே, சில பசங்க உண்மையாகவே ட்ராவல் பண்ணுறீங்க அந்த மாதிரி பசங்களாம் நான் சொல்லலை. பட் மெஜாரிட்டி பார்த்தோன்னா ரெக்கார்டிங்ஸ் இருக்குல்ல, எதுக்கு கிளாஸ் அட் பண்ணிட்டு எப்போ வேணுமோ நம்ம ரெக்கார்டிங்ஸ் பார்த்து படிச்சுக்கலாம் நீங்கள் நினைக்கிறீங்க. நல்லா புரிஞ்சுக்கோ, நீ ரெகுலராக கிளாஸ் அட்டன் பண்ணணும். ஒருவேளை கிளாஸ் மிஸ் பண்ணிட்டேன்னா ரெக்கார்டிங்ஸ் பார்க்கணும். ரெக்கார்டிங்ஸும் மிஸ் பண்ணிட்டேன்னா அவ்வளோதான், ஒன்றும் பண்ண முடியாது. அண்ட் கிளாஸ் ரெகுலராக அட்டன் பண்ணுறது ஃபஸ்ட்டு கேஸ். அது கண்டிப்பாக நீ ரெகுலராக அந்த கிளாஸ் என்ன நடந்தது எது லைவ் கிளாஸ் அட்டன் பண்ணணும், இல்லை ரெக்கார்டிங்ஸை பார்க்கணும். அண்ட் முக்கியமான விஷயம் லேப். இங்கே இப்போ இருக்க இந்த மீட்டிங்கில் இருக்க அத்தனை பேருக்கும் நான் சொல்கிறேன், வீடியோ பார்க்குற அத்தனை பேருக்குமே சொல்கிறேன், நீ லேப் பண்ணாமல் அடுத்த கிளாஸ் வரையில் அடுத்த வீடியோ பார்க்குற அப்படின்னா நீயே டிசைட் பண்ணிக்கோ, உனக்கு ரொம்ப புரியாது. ஓகே, ஸ்ட்ராங்காக நான் வந்து இதை மென்ஷன் பண்ணி சொல்கிறேன். லேப் இப்போ நான் பண்ணுறேன்ல, இந்த லேபை நீங்கள் எல்லாரும் இதை பண்ணணும். அடுத்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடியோ இல்லை அடுத்த கிளாஸ் வர்றதுக்கு முன்னாடியோ நீங்கள் இந்த லேபை பண்ணிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு புரியும். இல்லைனா நீ அடுத்த வீடியோ பார்க்குறதும் வேஸ்ட் தான். அடுத்த வீடியோ பார்த்துட்டு அதுக்கு அடுத்த வீடியோ பார்ப்பேன், என்னடா ஏதோ நமக்கு புரியாத மாதிரி இருக்கேன்னு ஃபீல் பண்ணுவேன். அப்படியே கொஞ்சம் புரியாதது ரொம்ப புரியாமல் போகும், ரொம்ப புரியாமல் போகுது சுத்தமாக புரியாமல் போயிடும். அப்படியே என்ன பண்ணுவேன், அந்த சப்ஜெக்டை ட்ராப் பண்ணிவிடுவேன். அந்த மாதிரி வச்சுக்காதீங்க, ரைட்? நீ உன்னோட சைடில் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணணும், அப்போ தான் உனக்கு அந்த சப்ஜெக்ட் பிடிக்கும் டெஃபினட். ஓகே, சரி. நீங்களாம் இப்போ ரெக்கார்டிங்ஸ் பார்க்குறீங்க இல்லை லைவ் கிளாஸ் அட் பண்ணுறீங்கன்னா அடுத்த செஷனுக்கு வரதுக்கு முன்னாடி இந்த லேப் கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். ஓகே ஃபைன். ஸோ இப்போ நம்ம ரவுட்டர் போகலாமா? வில் ஜஸ்ட் கான்ஃபிகர் திஸ் ரவுட்டர். ஓகே, ஸோ ரவுட்டர் கிளிக் பண்ணுறேன். அண்ட் ஒரு விஷயம் நீங்கள் நோட்டீஸ் பண்ணலாம், பிசிக்கு கீழெல்லாம் ரெட்டாக இருக்கா, சாரி பிசிக்கு ஸ்விட்சுக்கு கீழெல்லாம் க்ரீனாக இருக்குது பாரு, ஸ்விட்சுக்கு மேலே வந்து ரெட்டாக இருக்குது. இந்த இடத்துல நீங்கள் பார்த்துருப்பீங்க, ரெட்டாக இருக்குல்ல, இங்கெல்லாம் இதெல்லாம் ரெட்டாக இருக்கா, இதெல்லாம் க்ரீனாக இருக்கா. இது ஏன் ரெட்டாக இருக்குன்னா இன்டர்ஃபேஸ் வந்து இப்போதைக்கு டவுன் ஸ்டேட்டில் இருக்குது. ஓகே, அது எப்படி அப் பண்ணுறதுன்னு நான் சொல்லித்தரேன். நீங்கள் லேப் பண்ணுறப்போ கூட ஒரு வேளை இங்கே ஸ்டார்டிங்கில் ரெட்டாக இருந்ததுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லைடா, அது லேட்டராக நம்ம கான்ஃபிகர் பண்ணும்போது க்ரீனாக மாறிடும். பட் ஸ்விட்சுக்கு கீழே எப்பவுமே க்ரீனாக தான் இருக்கும். இந்த இடத்துல ஆல்ரெடி க்ரீனாக தான், நம்ம கனெக்ட் பண்ணும்போதே க்ரீன் ஆகிடும். ஐபி அசைன் பண்ணணும்னு அவசியமே இல்லை. ஐபி அசைன் பண்ணுறதுக்கு முன்னாடியே கனெக்ட் பண்ண உடனேவே ஃபஸ்ட்டு ஆரஞ்சாக இருக்கும், அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக அது க்ரீன் ஆகிடும் கொஞ்ச நேரம். ஓகே சரி, இப்போ நம்ம என்ன பண்ணலாம், ரவுட்டருக்கு போயிட்டு ஐபி கான்ஃபிகர் பண்ணலாம். நம்ம டிசைட் பண்ண மாதிரி இந்த ரவுட்டருக்கு 2 நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் கார்டு இருக்குது. என்று என்ஐசி இருக்குது, இந்த பக்கம் ஒரு என்ஐசி இருக்குது, இந்த பக்கம் ஒரு என்ஐசி இருக்குது. ஓகே, ரெண்டுமே லேண்ட் போர்ட்டில். இதுதான் அந்த என்ஐசிஸ் இங்கே காமிச்சு உங்ககிட்ட. இது ஒரு நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் கார்டு, இது ஒரு நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் கார்டு. சரி, இப்போ நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் கார்டு தான் இப்போ நான் ஐபி அசைன் பண்ண போகிறேன். ஸோ நம்மளோட டயக்ராம் வைஸ் பார்த்தீங்கன்னா இந்த நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் கார்டு ஐபி அட்ரஸ் 192.168.1.1. ஓகே, இந்த நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் கார்டு ஐபி அட்ரஸ் வந்து 192.168.2.1. ஆனால் இந்த பிசிக்கு 1.2 எழுதிக்கிறேன். இப்போ நீயே புரிஞ்சுக்கோ 1.2 அது என்ன மீனிங். 192.168.1.2. இனிமேல் எப்பவுமே நான் 192.168 சொல்ல மாட்டேன், இனிமேல் சிம்பிளாக 1.2 தான் சொல்லுவேன். இங்கே 1.3 விச் மீன்ஸ் 192.168.1.3. இங்கே வந்து 2.2 192.168.2.2 2.3 192.168.2.3. ஓகே, ஸோ இதான் நம்மளோட செட்டப்பை. வில் ஜஸ்ட் கோ அண்ட் கான்ஃபிகர் திஸ் ரவுட்டர் வித் ஐபி அட்ரஸ். ஓகே எஸ், ஸோ வில் கோ டு ரவுட்டர். அஃப்கோர்ஸ் கெஸ் பண்ணுங்க ஆன்லைன் ஸ்டூடெண்ட்ஸ், இல்லை ரெக்கார்டிங் ஸ்டூடெண்ட்ஸ் கூட சும்மா கெஸ் பண்ணுங்க அப்படியே மனசுக்குள்ள. இப்போ நான் எந்த மோடுக்கு போனால் ஐபி அட்ரஸ் அசைன் பண்ண முடியும்? கான்ஃபிக் மோட், ரைட், வெரி குட். ஸோ கான்ஃபிக் மோட் போகணும். ஸோ கான்ஃபிக் மோட் போகணும்னா அதுக்கான கமாண்ட் வந்து எனேபிள் போயிட்டு அப்புறம் கான்ஃபிகரேஷன் மோட் போகணும், கரெக்டாக? ஓகே, ஸோ EN ஃபார் எனேபிள், conft for configuration terminal. Okay, and then configuration terminal, configuration mode போயாச்சு. ஸோ இதுக்கு அப்புறம் தான் நம்ம ஐபிஎஸ் அசைன் பண்ண போகிறோம். ஸோ லெட்ஸ் கோ. எப்படி ஐபிஎஸ் அசைன் பண்ணுறது அப்படின்னா, இப்போ இந்த என்ஐசி சூஸ் பண்ணணும், கரெக்டா? இந்த என்ஐசி இது நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் கார்டு தான், பட் அதுக்கு இன்னொரு பேர் இருக்கு. அதுக்கு இன்னொரு பேர் என்னன்னா இன்டர்ஃபேஸ். ஓகே, ஸோ இன்டர்ஃபேஸ்ன்னு சொன்னாலும் ஒன்று தான்டா.
இன்டர்ஃபேஸ்னு சொன்னாலும் அதே தான், நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் கார்டுன்னு சொன்னாலும் அதே தான், எல்லாமே ஒன்று தான். அதுக்கு வேறு பேர் இருக்குது. லேன் போர்ட்டு சொல்லுவாங்க, என்ஐசின்னு சொல்லுவாங்க, இன்டர்ஃபேஸ்னு சொல்லுவாங்க, எவ்ரி திங் சேம். ஓகே, இப்போ நம்ம கமாண்ட் எப்படி இருக்க போகுதுன்னா, நான் இப்போ வந்து இந்த என்ஐசி தானே சூஸ் பண்ண போகிறேன், இந்த என்ஐசிக்கு தான் ஐபி அசைன் பண்ண போகிறேன். அப்போ கமாண்ட் என்னன்னா இன்டர்ஃபேஸ், நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் கார்டு ஷார்ட் ஃபார்ம் அது இன்டர்ஃபேஸ். ஓகே, அண்ட் தென் எஃப்ஏ கொடுத்து டேப் கொடுக்குறேன், அதுவே கம்ப்ளீட் பண்ணிது பாரு. இதெல்லாம் ரொம்ப ஈஸியாக இருக்குல்ல, இல்லைன்னா நம்மளே டைப் பண்ணணும்ல எல்லாத்தையும். எஃப்ஏன்னு மட்டும் கொடுத்து டேப் கொடுத்து அது ஆட்டோ கம்ப்ளீட் பண்ணிடுச்சு. பார்த்தியா இங்கே எஃப்ஏ கொடுத்து டேப் கொடுத்து ஆட்டோ கம்ப்ளீட் பண்ணிடுச்சு. அதுக்கப்புறம் நான் நம்பர் சூஸ் பண்ணிக்கிறேன். நம்பர் வந்து 0/0. ஓகே, அந்த நம்பர் சூஸ் பண்ணதுக்கப்புறமா இப்போ நான் இன்டர்ஃபேஸ் ஃபாஸ்ட் ஈத்தர்நெட் 0/0 அந்த கமாண்டை டைப் பண்ணேன். இப்போ நான் எந்த மோட்குள்ளே இருக்கேன், கான்ஃபிகுக்குள்ள இன்டர்ஃபேஸ்க்குள்ளே இருக்கேன். அதான் இந்த ஐஎஃப்னு சொல்லுது. ஐஎஃப் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் இன்டர்ஃபேஸ். இப்போ நான் கான்ஃபிகர் பண்ணுறது ஒரு ரவுட்டரோட இன்டர்ஃபேஸ். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணியாச்சுன்னா ரவுட்டரோட இன்டர்ஃபேஸ்க்குள்ளே போயாச்சு, இதுக்குள்ளே இருக்கேன். ஓகே, இப்போ இதுக்கு போய் நான் ஐபி அசைன் பண்ண போகிறேன். என்ன கமாண்டு வந்து ஐபி அட்ரஸ் 192.168.1.125.255.255.0. ஓகே, and then enter. ஓகே, ஸோ என்டர் கொடுத்துடலாம். இப்போ நம்ம பிசிக்கு ஐபி அசைன் பண்ணியாச்சு. ஓகே, நெக்ஸ்ட் இந்த இன்டர்ஃபேஸ் நான் சொன்னேன்ல, இங்கே வந்து ரெட் கலரில் இருக்குன்னு நான் சொன்னேன்ல, அது மீனிங் என்னன்னா இந்த இன்டர்ஃபேஸ் வந்து இப்போதைக்கு டவுனில் இருக்குது. டவுன்னு சொல்கிறத விட அது ஷட் டவுனில் இருக்குது அந்த இன்டர்ஃபேஸ். அதுக்கு ஐபி அசைன் பண்ணியாச்சு. பட் இன்டர்ஃபேஸ் அப்பில் இருக்கா, இன்டர்ஃபேஸ் ஆனில் இருக்கான்னு கேட்டால் இல்லை. இன்டர்ஃபேஸ் இப்போதைக்கு டவுனில் இருக்குது, ஷட் டவுனில் இருக்குது. அதை எப்படி வந்து நான் வந்து ஆன் பண்ணுறது, இல்லை எப்படி வந்து அதை எனேபிள் பண்ணுறது, இல்லை எப்படி வந்து அதை அப் பண்ணுறதுன்னு கேட்டேன்னா அதுக்கான கமாண்ட் வந்து ரொம்ப சிம்பிள். நோ ஷட் டவுன். ஓகே, நோ ஷட் டவுன்றதை டைப் பண்ண உடனே என்ன ஆகும், அவங்க சொல்கிறோம் இந்த இன்டர்ஃபேஸ் இப்போதைக்கு என்ன ஸ்டேட்டில் வந்துருச்சு, அப் ஸ்டேட்டுக்கு வந்துருச்சு. எப்போ வந்துச்சு, நோ ஷட் டவுன் கமாண்ட் கொடுக்கும்போதே அப் ஸ்டேட்டுக்கு வந்துருச்சு. கிளியர்? ஓகே, இப்போ நான் எக்ஸிட் கொடுத்தோடனே என்ன ஆச்சு, அந்த இன்டர்ஃபேஸ்லேருந்து வெளியே வந்துட்டேன். இப்போ எக்ஸிட் கொடுக்குறேன் பாரு, எக்ஸிட் கொடுத்தோன்னா நான் எங்கே வந்துட்டேன், நார்மலாக இருக்க கான்ஃபிகரேஷன் மோடுக்கு வந்துட்டேன். இப்போ நான் இன்டர்ஃபேஸ் வந்து வெளியே வந்தாச்சு. கிளியர்? புரிஞ்சுதான் என்ன பண்ணிட்டு ஒரு வாட்டி திருப்பி பண்ணுறேன் பாருங்க. ஐஎன்டி கொடுத்து டேப் கொடுக்குறேன், இன்டர்ஃபேஸ் வந்துருச்சு. எஃப்ஏ கொடுத்து டேப் கொடுக்குறேன், ஃபாஸ்ட் இது வந்துருச்சு. அப்புறம் என்ன பண்ணேன், 0/0ன்ற கமாண்டை நான் டைப் பண்ணேன். 0/0 அது இன்டர்ஃபேஸ் நம்பர் டைப் பண்ணேன். அதுக்கப்புறமா ஐபி ஏடிடின்னு கொடுத்து டேப் கொடுக்குறேன், அதை ஆட்டோ கம்ப்ளீட் பண்ணிடுச்சு. 192.168.1.1 ஐபி அட்ரஸ் கொடுத்தேன். 255.255.255.0 மாஸ்க் கொடுத்தேன். ஏன்னா ரவுட்டருக்கு ஐபி அசைன் பண்ணும்போது நம்ம ஐபிஎன் மாஸ்க் ரெண்டுமே சேர்த்து தான் கொடுக்க முடியும். பிசியில் ஆட்டோமேட்டிக்காக இந்த சப்மிட் மாஸ்க் வந்துருச்சுடா, பட் ரவுட்டரில் அது வராது, நம்ம தான் கொடுக்கணும். ஸோ என்ட் கொடுக்குறேன். ஐபி அட்ரஸ் 192.168.1.1, சப்மிட் மாஸ்க் 255.255.255.0. அப்புறம் இது வந்து நோ ஷட் ஆர் நோ ஷட் டவுன் என்ன வேணும் யூஸ் பண்ணிக்கலாம். நோ ஷட் டவுன் கூட வச்சுக்கோ, நோ ஷட்னு கூட வச்சுக்கோ. நான் நோ ஷட்னு டைப் பண்ணிட்டேன், நோ ஷட் டவுன் டைப் பண்ணிட்டு என்ட்ரு கொடுக்கும்போது அந்த இன்டர்ஃபேஸ் வந்து அப் ஆகிடும். இப்போ ஏன் வந்து அது காட்டல, ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா நான் இங்கே நோ ஷட் கொடுக்கும்போது அது காட்டுச்சுல அப் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு. ஆல்ரெடி அந்த இன்டர்ஃபேஸ் அப் ஆயிடுச்சு. திருப்பி அதை நோ ஷட் பண்ணும்போது அது ஒரு சேஞ்சும் இருக்காது. அதனால தான் இப்போ அந்த மெசேஜ் வரல, உங்கள் இன்டர்ஃபேஸ் அப் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு. இதே டவுன் ஆயிருந்த இன்டர்ஃபேஸ், ஷட் டவுனில் இருந்த இன்டர்ஃபேஸ் வந்து நான் நோ ஷட் கொடுத்தா தான் அது என்ன ஆகும், இந்த இன்டர்ஃபேஸ் அப் ஆயிடுச்சுன்னு காட்டும். ஆல்ரெடி நான் மேலேயே நோ ஷட் பண்ணிட்டு அதே இன்டர்ஃபேஸ் 0/0 அதே இன்டர்ஃபேஸ் நோ ஷட் பண்ணதுனால இப்போ அது எங்கிட்ட காட்டல. எனவே ஃபைன், யூ கைஸ் அண்டர்ஸ்டுட் வாட் ஐ எக்ஸாக்ட்லி டிட். இப்போ நம்ம என்ன பண்ணால் ஒரு இன்டர்ஃபேஸை ஆன் பண்ணியாச்சு. இப்போ பேக்கெட் ரைஸை போய் பார்த்தோன்னா கெனிசி முன்னாடி தானே ரெட்டில் இருந்தது, இப்போ தானே ஆயிடுச்சு க்ரீன் ஆயிடுச்சு பாரு. ஓகே, இங்கேயும் போய் நம்ம என்ன பண்ணலாம்னா இது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தது, அதனால இதில் ரெட்டாக தான் இருக்கு இன்னமும். இதை கூட போய் என்ன பண்ண க்ரீன் மாற்றிடலாம். இன்டர்ஃபேஸ் ஆன் ஆயிடுச்சு. ஓகே கூல். ஓகே, நீ இங்கே நோ ஷட் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக இந்த இன்டர்ஃபேஸும் க்ரீன் ஆகிடும்டா. இப்போ நம்ம இது பண்ணலாமா இந்த இன்டர்ஃபேஸை? ஓகே, ஸோ ஜஸ்ட் அப்படி நீங்களே கெஸ் பண்ணுங்க என் கூடயே என்னென்ன கமெண்ட்ஸ் டைப் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஐஎன்டி டேப் கொடுக்கலாம், பட் நான் டேப் கொடுக்க மாட்டேன். இங்கே இன்டர்ஃபேஸ்க்கு ஐஎன்டி மட்டும் கொடுத்துக்கிறேன். ஐஎன்டி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் இன்டர்ஃபேஸ், அதோட ஷார்ட்கட். எப்படி நம்ம வந்து எனேபிளுக்கு இஎன் கொடுக்குறோம், இஎன் கொடுத்தா அது எனேபிள் எடுத்துக்கிட்டா, அதே மாதிரி ஐஎன்டின்னு கொடுத்தா அது இன்டர்ஃபேஸ்னு எடுத்துக்கும். ஸோ நான் ஐஎன்டி கொடுக்குறேன், ஐஎன்டி மட்டும் கொடுக்குறேன், எஃப்ஏ கொடுக்குறேன். ஸோ இன்டர்ஃபேஸ் ஐஎன்டி ஷார்ட்கட்டு, எஃப்ஏ ஃபாஸ்ட் இதுக்கு ஷார்ட்கட்டு. அண்ட் வாட் இஸ் எ நம்பர் கைஸ், அந்த இன்னொரு இன்டர்ஃபேஸ் நம்பர் என்னது, 0/1 இதுதானே, 0/1. ஓகே, ஸோ 0/1 கொடுத்துக்கலாம். வெரி செட். ஓகே, 0/1 கொடுத்தாச்சு. இப்போ இதுக்குள்ளே போயிட்டு நான் ஐபி ஏடிடி கொடுத்து டேப் கொடுக்குறேன். ஸோ ஆட்டோ கம்ப்ளீட் பண்ணிடுறேன். இங்கே என்ன ஐபி அட்ரஸ் இந்த மிஷினுக்கு, இந்த இன்டர்ஃபேஸ்க்கு, இந்த என்ஐசிக்கு 192.168.255.255.255.0. ஓகே, அந்த இந்த இன்டர்ஃபேஸ் நோ ஷட் பண்ணலாமா, இந்த கமாண்டஸ் நோ ஷட். நான் நோ ஷட் பண்ண உடனே என்ன ஆகுது, அந்த இன்டர்ஃபேஸை ஆட்டோமேட்டிக்காக அப் ஸ்டேட்டுக்கு வந்துடுது. ஓகே, இப்போ அப் ஸ்டேட்டுக்கு வந்துச்சுன்னா நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா க்ரீனாக மாறிடும் பாருங்கள். இன்னும் இது கொஞ்சம் நேரத்தில் க்ரீனாக மாறிடும். ஸோ ஜஸ்ட் கிவ் மீ மினிட் கைஸ், ஒரு கால் வருது. ஐ வில் பி பேக் இன் ஜஸ்ட் ஃபியூ செகண்ட்ஸ்.
ஓகே. ஸோ நான் சொன்ன மாதிரி இது ஆரஞ்சில் இருக்கும், அது ஆட்டோமேட்டிக்காக க்ரீனாக மாறிடும். நீங்கள் இப்போ அது கொஞ்ச நேரத்தில் ஒரு 10-15 செகண்ட்ஸில் இது ஆட்டோமேட்டிக்காக க்ரீனாக மாறிடும். ஓகே, இப்போ நமக்கு ஃபுல் ஃப்ளெஜ்டாக ஒரு லேபு, எல்லா இன்டர்ஃபேஸும் ஆன் ஆகி எல்லா ஐபிஎஸும் அசைன் ஆகி ரெடியாக இருக்குது. இப்போ நவ் ஆர் லேப் இஸ் ரெடி. சரி, இப்போ இது எப்படி நம்ம வெரிஃபை பண்ணி பார்க்குறது? அவங்க ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் இதை. யார் கரெக்டாக சொல்கிறீங்கன்னு பார்ப்போம் ஆன்சர். யா, எப்படி இதை வெரிஃபை பண்ணி பார்க்குறது? கமெண்ட் பண்ணுங்க, சரி சேட் பண்ணுங்க, இல்லை கமெண்ட் பண்ணுங்க. யூடியூப் வியூவர்ஸ் கமெண்ட் பண்ணுங்க, ஆன்லைன் ஸ்டூடெண்ட்ஸ் சேட் பண்ணுங்க. ஓகே, எஸ், வெரி குட். ஸோ நம்ம என்ன பண்ணி பார்க்கலாம்னா பிங், பிஐஎன்ஜி, வெரி குட். ஸோ பிங், ஓகே. ஸோ பிங் கமாண்ட் கொடுக்குறேன். ஸோ பிங் கமாண்ட் கொடுத்து இதெல்லாம் ஒர்க் ஆகுதான்னு செக் பண்ண போகிறேன். சரி, நம்ம ஆல்ரெடி நம்ம ப்ரீவியஸ் கிளாஸில் பார்த்துருக்கோம் பிங் கமாண்ட் ஒன்று இருக்குன்ட்டு. ஸோ ஐம் ஜஸ்ட் கோனா யூஸ் த பிங் கமாண்ட் டு பிங் திஸ் கை as well as to ping this guy. சரியா? ஸோ நம்ம PC0 எடுத்துக்கலாம். பாக்கெட் அப்ளிகேஷன் போய் PC0 கிளிக் பண்ணுறேன். எங்கே போய் நான் அந்த கமாண்ட் ப்ராம்ப்ட் பார்க்குறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஐபி கான்ஃபிகரேஷன் விண்டோ மட்டும் க்ளோஸ் பண்ணுங்க. இங்கே கமாண்ட் ப்ராம்ப்ட் இருக்கு பற்றி யூஸ்வலாக இங்கே கிளிக் பண்ணி நம்ம வந்து அந்த ஐபி அசைன் பண்ணணும். இப்போ இதை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். க்ளோஸ் பண்ணி இங்கே கமாண்ட் ப்ராம்ப்ட் இருக்குல்ல, இந்த கமாண்ட் ப்ராம்ப்ட்டை கிளிக் பண்ணுறேன். ஸோ இது வந்து இந்த பிசியோட கமாண்ட் ப்ராம்ப்ட். இதில் போய் என்ன பண்ண போகிறோம்னா பிஐஎன்ஜி பிங்னு டைப் பண்ணுறேன். 192.168.1.3. ஓகே, நான் யார்? நான் 1.2. யாரை நான் பிங் பண்ண போகிறேன்? என் பக்கத்தில் 1.3ன்னு ஒருத்தர் இருக்கான், அவனை பிங் பண்ண போகிறேன். ஸோ பிங் பண்ணி அவன் ரிப்ளை பண்ணுறானான்னு பார்த்துட்டு. ஓகே, ஸோ ரிப்ளை பண்ணுறான், வெரி குட். நம்ம 4 பேக்கெட் அமிச்சோம், 4 பேக்கெட் ரிசீவ் ஆயிடுச்சு. பேக்கெட் லாஸ் 0%, பர்ஃபெக்ட். ஓகே, அப்போ பிங் ரிப்ளை வந்துச்சு. அப்போ என்ன மீனிங்னா இவங்க 2 பேரால் பேசிக்க முடியுதுன்றதா இருக்கும். இப்போ அதே பிசியில் இருந்து நான் யாருக்கு பிங் பண்ண போகிறேன்னா என்னோட ரவுட்டருக்கு பிங் பண்ணுவேன். ரவுட்டருக்கு இந்த என்ஐசி இதுக்கு ஒரு ஐபி இருக்கு பார்த்தியா, இந்த ஐபிக்கு பிங் பண்ண போகிறேன். ஸோ ரவுட்டர் ரெஸ்பாண்ட் பண்ணுறான்னு பார்ப்போம். பிஐஎன்ஜி 192.192.1.1, அதுதான் ரவுட்டரோட அட்ரஸில் அது பிங் பண்ணலாம். சி ஹவ் நைஸ் இட் இஸ். ரவுட்டர் நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம பிங் பண்ணதுக்கு ரிப்ளை பண்ணுறோம். ஸோ அப்போ ரவுட்டர் கிட்ட ரிப்ளை வந்துருச்சு, 0% பேக்கெட் லாஸ். ஸோ இதுதான் நம்மளோட கன்ஃபர்மேஷன். ஓகே, எல்லா திங்ஸ்லாம் கரெக்டாக ஒர்க் ஆகுதுன்றதுக்காக. ஓகே, சரி, அடுத்தது நம்ம என்ன பண்ணலாம், இந்த பிசி எடுத்துக்கலாம். இந்த பிசி எடுத்து இங்கேருந்து இதுக்கு பிங் பண்ண போகிறேன், இதுக்கு பிங் பண்ண போகிறேன். ஓகே, இது ட்ரை பண்ணி பார்ப்போமே. கமாண்ட் ப்ராம்ப்ட் PING 192.168.2.3. அவன் பக்கத்தில் இருக்க பிசி, அவனுக்கு பிங் பண்ணுறேன். சூப்பர், அவனும் ரிப்ளை பண்ணிட்டான். திருப்பி என்ன பண்ணலான்னா 2.1க்கு பிங் பண்ணுவோம். ஓகே, ஸோ 2.1 எனக்கு ரிப்ளை பண்ணிட்டான். வெரி குட். ஸோ இப்போ எனக்கு என்ன ஆகுதுன்னா பேசிக்காக வாட் ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் இஸ் எங்களால் இங்கேருந்து இங்கே பேச முடியுது, இங்கேருந்து இங்கே பேச முடியுது, இங்கேருந்து இங்கேயும் பிங் பண்ண முடியுது, இங்கேருந்து இங்கேயும் பிங் பண்ண முடியுது. ஸோ கனெக்டிவிட்டி இருக்குது. இப்போ நம்ம என்ன ட்ரை பண்ண போகிறோம்னா, ஓகே, அஃப்கோர்ஸ் நீங்கள் எல்லாருமே அதுக்கு தான் வெயிட் பண்ணுறீங்க, ஆன்லைன் ஸ்டூடெண்ட்ஸ், யூடியூப் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த பிசியிலேருந்து இந்த பிசிக்கு ஓகே பிங் ஆதான்னு பார்ப்போமே. ஸோ 1.2லேருந்து 2.2 பிங் ஆதான்னு பார்க்கலாம். ஸோ PC0 ஓப்பன் பண்ணிக்கிறேன், ஃபஸ்ட்டு பிசி. ஸோ இதில் போயிட்டு PING 192.168.2.2. ஓகே, ஸோ 2.2க்கு பிங் பண்ணலாம். we'll see what the result is. ரெக்வஸ்ட் டைம் அவுட்னு வருது. ஸோ பிங் ஒர்க் ஆகல. ரெக்வஸ்ட் டைம் அவுட். ஸோ நான் 4 பேக்கெட் அனுப்பிச்சேன், எதுவுமே 0, எதுவுமே ரிசீவ் ஆகலை. பேக்கெட் லாஸ் பார்த்தீங்கன்னா 100%, ரைட்? அண்ட் தென் ப்ளீஸ் வெயிட். ஓகே, ஸோ தட்ஸ் திங். ஸோ எனக்கு இப்போ 100% பேக்கெட் லாஸ் இருக்கு. சரி, நீங்கள் கெஸ் பண்ணுங்களேன், என்ன டைப் ஆஃப் பிங் இப்போ ஒர்க் ஆச்சுடா? சில பிங் ஒர்க் ஆச்சு, சில பிங் ஒர்க் ஆகல. என்ன பிங் ஒர்க் ஆச்சு, என்ன பிங் ஒர்க் ஆகல? யா, ஃபைன். ஸோ என்ன பிங் ஒர்க் ஆச்சு, என்ன பிங் ஒர்க் ஆகல? கெஸ் பண்ணியிருந்தேன்னா நான் சொல்கிறேன், கரெக்டானு பாரு. சேம் நெட்ஒர்க். இப்போ எனக்கு ஒர்க் ஆனது எல்லாமே சேம் நெட்ஒர்க் பிங் தான்.
இதுக்கு தான் நான் உங்களுக்கு வந்து நேற்று கிளாஸ்லேயோ முந்தா நேற்று கிளாஸ்லேயோ சொன்னேன். சேம் நெட்வொர்க் பிங் இஸ் ஒர்க்கிங். ஸோ சேம் நெட்வொர்க்னா என்னது? இப்போ இது சேமாக டிஃப்ரெண்ட்டாக எப்படி கண்டுபிடிப்பேன்? இந்த பிசி இந்த ஐபி அட்ரஸ், இந்த ஐபி அட்ரஸ், இந்த ஐபி அட்ரஸ், இந்த 3 ஐபி அட்ரஸ்க்கும் நெட்வொர்க் போர்ஷன் என்னதுடா? நம்ம உங்களுக்கு யூஸ் பண்ணியிருக்க மாஸ்க் என்ன? 255.255.255.0. இப்போ நம்ம என்ன சொன்னோம்? 3 ஆக்டெட் தான் நெட்வொர்க்குன்னு பார்த்தோம். இப்போ 3 ஆக்டெட் தான் நெட்வொர்க்குன்னா இந்த 3 தான் நெட்வொர்க் போர்ஷன். அப்போ இவங்க 3 பேருக்குமே இந்த ரெட் கலர்லாம் நான் எழுதியிருக்கேன்ல, இந்த ஐபிஸ் எல்லாம், இந்த ரெட் கலர் எழுதிருக்க ஐபி அட்ரஸஸ்க்கு எல்லாத்துக்குமே ஃபர்ஸ்ட் 3 ஆக்டெட் என்னவா இருக்கு? சேமாக தானே இருக்கு. அப்போ இவங்க ஒரே நெட்வொர்க்கில் தானே இருக்காங்க. அப்போ இந்த பிசியில இருந்து என்னால் எதை பிங் பண்ண முடியுது? என் நெட்வொர்க்லேயே இருக்க 1.3க்கு பிங் பண்ண முடியுது. அவன் ஏன் நெட்வொர்க்லேயே இருக்கான்னு சொல்கிறேன்? ஏன்னா அவனுக்கும் 192.1.1 தான் அந்த ஃபர்ஸ்ட் 3 ஆக்டெட் இருக்கு. இப்போ என் நெட்வொர்க்கில் இருக்க 1.3க்கு பிங் பண்ண முடியுது, என் நெட்வொர்க்கில் இருக்க 1.1க்கு பிங் பண்ண முடியுது. பட் என்னால் எதுக்கு பிங் பண்ண முடியல? என் நெட்வொர்க்கில் இல்லாத இவனுக்கு. பிகாஸ் ஏன்னா இப்போ இந்த பிசி எடுத்துக்கிட்டோன்னா இவங்களோட ஃபர்ஸ்ட் 3 ஆக்டெட் இதுதானே. அப்போ கம்பேர் பண்ண, இதை கம்பேர் பண்ணு 192.1.2, இதை கம்பேர் பண்ணு இது 192.2. அப்போது நெட்வொர்க் பொசிஷன் டிஃபர் ஆகுதா? இப்போ இந்த பிசியில் என்ன பண்ண முடியல? டிஃப்ரெண்ட் நெட்வொர்க் ரீச் அவுட் பண்ண முடியல. பட் எதை அவனால் ரீச் பண்ண முடியுது? சேம் நெட்வொர்க் பிங் பண்ண முடியுது. அதே தான் இந்த பிசியில் இருந்தோம். இந்த பிசிலேருந்து இந்த பிங் ஒர்க் ஆச்சு, இந்த பிசி இந்த பிங் ஒர்க் ஆச்சு. ஒருவேளை இந்த பிசிலேருந்து நான் இந்த பிசியை பிங் பண்ணால் அது என்ன ஆகாது? ஒர்க் ஆகாது. பிகாஸ் அகெயின் டிஃப்ரெண்ட் நெட்வொர்க் பிங் இஸ் நாட் ஒர்க்கிங் ரைட் நவ். ஸோ இப்போ ஒர்க் ஆகிறது எல்லாமே என்னன்னா சேம் நெட்வொர்க் பிங். இவங்க 3 பேரும் ஒரு நெட்வொர்க்கில் இருக்காங்க, அவங்களுக்குள்ள பேசிக்க முடியுது. இவங்க 3 பேரும் வேற ஒரு நெட்வொர்க்ல இருக்காங்க, வேற ஒரு நெட்வொர்க்ல இருக்காங்க, இவங்களுக்குள்ள பேசிக்க முடியுது. பட் எங்க பேசிக்க முடியல? அக்ராஸ் நெட்வொர்க் பேச முடியல. ஸோ 1.2ல இருந்து 2.2க்கு என்னால் பேச முடியல, ரைட்? ஸோ விச் மீன்ஸ் அக்ராஸ் நெட்வொர்க் ஆர் டிஃப்ரெண்ட் நெட்வொர்க் இஸ் நாட் ஒர்க்கிங். ஓகே, சரி. இப்போ வில் ஃபைண்ட் அ சொல்யூஷன் ஃபார் தட். ஓகே, அதோட ஐ வில் ஃபினிஷ் திஸ் செஷன் ஆல்சோ. ஓகே, எஸ். ஸோ அக்ராஸ் செஷன் அக்ராஸ் நெட்வொர்க் பேச முடியல அப்படின்னா இப்போ இந்த 2 நெட்வொர்க் பார்த்தியா? இங்கே ஒரு நெட்வொர்க் இருக்குல்ல, யூ கால் திஸ் இஸ் நெட்வொர்க் நம்பர் 1. இது வந்து நம்ம நெட்வொர்க் நம்பர் 1 கால் பண்ணுறோம். லெட்ஸ் சே நெட்வொர்க் 1. இது நெட்வொர்க் நம்பர் 2. ஓகே, இந்த 2 நெட்வொர்க்கையும் கனெக்ட் பண்ணுற டிவைஸ் யாரோ? எந்த டிவைஸ் இந்த 2 நெட்வொர்க்கையும் கனெக்ட் பண்ணுறோம்? டயக்ராம் பார்த்து சொல்லுங்க. ஓகே, தெரியுது. ரவுட்டர். ரவுட்டர்ன்ற டிவைஸ் தான் 2 நெட்வொர்க்கையும் கனெக்ட் பண்ணுறோம். ரவுட்டருக்கு இன்னொரு பேர் இருக்கு, அந்த பேர் நான் சொல்கிறேன் பாருங்க. ரவுட்டர் இன்னொரு பேர் வந்து கேட்வே. ரவுட்டர் இன்னொரு நேம் கேட்வே. ஓகே, அப்போ இந்த ரவுட்டருக்கு இன்னொரு பேர் கேட்வே. அது எதுக்கு நான் சொன்னேன்னா, இந்த பிசியில் நம்ம ஐபி கான்ஃபிகர் பண்ணோமா, சப்நெட் மாஸ்க் கான்ஃபிகர் பண்ணுமா? பட் என்ன நம்ம கான்ஃபிகர் பண்ணல. அது கீழே கேட்வேன்னு ஒரு ஃபீல்டு இருந்துச்சு பார்த்தியா? இந்த பிசி கிளிக் பண்ணுற பாரு, ஐபி கான்ஃபிகரேஷன் போகிறேன், ஐபியும் மாஸ்க்கும் கான்ஃபிகர் பண்ணேன். பட் கேட்வே நான் கான்ஃபிகர் பண்ணல. அதனால நான் கான்ஃபிகர் பண்ணுறதுனால அது 000 இருக்கு. இப்போ நான் என்ன கான்ஃபிகர் பண்ணணும்? இந்த பிசிக்கு கேட்வே கான்ஃபிகர் பண்ணணும். கேட்வேனா யாரு? ரவுட்டர். அப்போ இந்த பிசிக்கு என்ன தெரியலனா, இவனோட ரவுட்டர் யாருன்னு தெரியல. இவன் ரவுட்டர் யாருன்னு தெரியலன்றதால அவன் என்ன பண்ண முடியல? வேற நெட்வொர்க்குக்கு பாக்கெட் அனுப்ப முடியல. அப்போ இவனுக்கு ரவுட்டர் யாருன்னு தெரிஞ்சிச்சுன்னா ரவுட்டருக்கு பாக்கெட் அனுப்புவான், அந்த பிங் பாக்கெட்டை. ரவுட்டர் என்ன பண்ணுவான்? இவனுக்கு அனுப்பிடுவான். ஸோ இப்படி டேரெக்டாக பேச முடியாது, இப்படி போய் தான் பேச முடியும். அப்போ இந்த பிசிக்கு ரவுட்டர் யாருன்னு தெரியலன்றதுனால அவனால என்ன பண்ண முடியல? ஓகே, ஸோ பிங் பண்ண முடியல. இப்போ என்ன பண்ண போறேன்னா, இந்த பிசிக்கு, ஓகே, இந்த பிசிக்கு அவனோட கேட்வே யாரு? இவன் தான், இந்த ஐபி அட்ரஸ். அப்போ ரவுட்டருக்கு 2 ஐபி இருக்கும். 2 ஐபியில் எது கேட்வே ஐபின்னு பார்த்தோன்னா, இந்த சைட் பிசிஸ்க்கு எல்லாத்துக்குமே, இந்த சைடில் இருக்க பிசிஸ் எல்லாத்துக்குமே இதுதான் கேட்வே. இந்த சைடில் இருக்க பிசிஸ் எல்லாத்துக்குமே கேட்வே அது 2.1. ஓகே, ரைட். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்? இந்த பிசியில் போயிட்டு கேட்வே அப்படின்னு ஒரு ஃபீல்டு இருக்குது பார்த்தியா? அதை போயிட்டு ஃபில் பண்ண போகிறேன். என்னென்னு ஃபில் பண்ண போகிறேன்? 192.1.1. இந்த சைடில் போயிட்டு பிங்கு 192.168.1. அதை எழுதிக்கலாமா? ஓகே, 2 பிசிக்கு ஒரே கேட்வே தான் இருக்குது, ஏன்னா ரெண்டுமே ஒரே நெட்வொர்க்கில் தான் இருக்குது. இப்போ நான் இன்னும் இங்கே 10 பிசி போட்டால் கூட அந்த பிசிக்கெலாம் ஐபி மாறும். இந்த பிசிக்கு 1.4, இந்த பிசிக்கு 1.5. இந்த எல்லா பிசிக்கும் காமனாக எந்த கேட்வே இருக்க போகுது? கேட்வே வில் பி 1 கேட்வே, தட் இஸ் கோயிங் டு பி த ரவுட்டர்ஸ் அட்ரஸ். அப்போ ஒரு நெட்வொர்க்கில் நீ 20 பிசி வச்சுருக்கணும், 20 பிசிக்கும் ஐபி வேற வேற இருக்கும். பட் இந்த 20 பிசிக்கும் கேட்வே என்னவா இருக்க போகுது? ஒரே கேட்வே தான். அது என்ன கேட்வேவா இருக்கும்? இந்த கேட்வேவா இருக்கும், அந்த நெட்வொர்க்கில் இருக்க எல்லாருக்குமே. ஓகே, சரி, ஃபைன். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? பிசிக்கு போய் கேட்வே கான்ஃபிகர் பண்ணலாம். ஓகே, ஸோ என்ன கேட்வே? 192.168.1.1. ஃபுல். சரி, பண்ணியாச்சு. இங்கே சேவ்லாம் எதுவும் கிடையாதுடா, அப்படியே சும்மா க்ளோஸ் பண்ண வேண்டியதான். க்ளோஸ் பண்ணிடுறேன். அதே மாதிரி இந்த பிசிக்கும் போயிட்டு கேட்வே கான்ஃபிகர் பண்ணுறேன்.
ஸோ ஐபி கான்ஃபிகரேஷன் போகிறேன். இதுக்கும் கேட்வே 00 இருக்குது. அதை போயிட்டு நம்ம 192.168.1.1 சேவ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இந்த பிசிக்கு போகலாம். ஓகே, இப்போ தேர்ட் பிசி எந்த பிசி எடுத்திருக்கேன்? இந்த பிசி. இந்த பிசி இவங்களுக்கு கேட்வே யார்? இவனுக்கு கேட்வே, இவனோட ரவுட்டரோட அட்ரஸ், இவன் பக்கத்தில் இருக்க இன்டர்ஃபேஸ், இவனோட இந்த இன்டர்ஃபேஸோட ஐபி அட்ரஸ் அது என்னது? 192.168.2.1. இங்கேயும் கேட்வே 192.168.2.1. Okay, shall we do that? Yes. PC2 IP configuration 192.168.2.1. Okay, cool. க்ளோஸ் பண்ணிடலாம். இந்த பிசி ஓப்பன் பண்ணுறேன். ஐபி கான்ஃபிகரேஷன் போகிறேன். 192.168.2.1. ஸோ ஜஸ்ட் செக் பண்ணிக்கிறேன் கரெக்டாக பண்ணியிருக்கேன்ட்டு. ஓகே, கரெக்ட். ஸோ இப்போ பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது. பர்ஃபெக்டாக ஒர்க் ஆக போகுது. ஏன்னா நம்ம இப்போ கேட்வே கான்ஃபிகர் பண்ணிட்டோம்ல. இப்போ நான் வந்து ஐம் ஜஸ்ட் சென்டிங் a ping request to the destination of 192.168.2.2 which is not in my network. அப்போ நான் என் நெட்ஒர்க்கில் இல்லைன்னு தெரிஞ்சுப்பேன். எப்படி தெரிஞ்சுப்பேன்? ஏன்னா என்னோட ஃபஸ்ட்டு 3 ஆக்டேட்டும் அவனோட ஃபஸ்ட்டு 3 ஆக்டேட்டும் நான் பார்க்குறப்போ அந்த பிசிக்கு தெரியுது நான் இந்த நெட்ஒர்க்கில் இருக்கேன், அவன் அந்த நெட்ஒர்க்கில் இருக்கான். அப்போ அவன் வேறு நெட்ஒர்க், நான் வேறு நெட்ஒர்க்கும் தெரிஞ்சிச்சு. அப்போ அவன் வேறு நெட்ஒர்க்னு எப்போ அந்த பிசிக்கு தெரியுதோ அப்போயே அந்த பிங் ரிக்வஸ்ட் யாருக்கு அனுப்பிச்சிடுவான்? அவன் ரவுட்டருக்கு அனுப்பிச்சிடுவான். ரவுட் என்ன பண்ணுவான்? அந்த பேக்கெட்டை ரவுட் பண்ணி யாருக்கு அனுப்புவான்? இந்த பிசிக்கு அனுப்ப போகிறான். ரைட், இப்போ தான் நம்ம பிங் ரிக்வெஸ்ட் போகும். ஸோ பிங் ரிப்ளை அகெயின் இவன் ரிப்ளை பண்ண போகிறான். யாருக்கு ரிப்ளை பண்ண போகிறான்? இவர் ரிப்ளை பண்ணும்போது யார்கிட்ட ரிப்ளை பண்ணுவோம்? 2.2ன்ற மிஷினு யாருக்கு ரிப்ளை பண்ணுவோம்? 1.2. அகைன் 1.2 வேறு நெட்ஒர்க் தானே. அப்போ அந்த ரிப்ளை யாருக்கு பண்ணுவான்? ரவுட்ரு பண்ணுவான். ரவுட்ரு யாருக்கு பண்ணுவோம்? இவனுக்கு அனுப்பிச்சு விட்ருவோம். ஓகே, அப்போ ரவுட்ரு தான் அந்த பேக்கெட் ரவுட் பண்ண போகுது. இதுக்கு பேர் தான் ரவுட்டிங். இப்போ ரவுட் என்ன பண்ணுறான்? ஒரு பேக்கெட்டை வாங்கி இந்த பக்கம் அனுப்பிச்சிடுறான். திருப்பி ரிப்ளை பேக்கெட்டை வாங்கி திருப்பி இந்த பக்கம் அனுப்பிச்சிடுறான். ஓகே, வில் see whether it's working. That's it. ஸோ ஃபைனலாக கமாண்ட் ப்ராம்ப்ட் போகிறேன். லாஸ்ட் டைம் எனக்கு அந்த பிங் ஒர்க் ஆகலை. நீங்கள் பார்த்தீங்க, இட் வாஸ் டைமிங் அவுட். ஓகே, ஒர்க் ஆகலை, பேக்கெட் லாஸ் தான் வந்துச்சு. இப்போ நான் பிங் பண்ணலாமா? சி how nice it is. பிங் ஒர்க் ஆகுது. ஓகே, ஸோ இந்த ரெக்கார்டிங் ஸ்டூடெண்ட்ஸும் ஆன்லைன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ஒன்று சொல்கிறேன். நீங்கள் ட்ரை பண்ணும்போது ஒரு வேளை ஒரு வாட்டி மட்டும் பேக்கெட் லாஸ் வந்துச்சு, ஒரே ஒரு வாட்டி மட்டும் ரிக்வஸ்ட் டைம் மட்டும் வந்துச்சுன்னா ஒன்றும் ஃபீல் பண்ண வேணாம். இப்போ நம்ம V2.3 பிங் பண்ணுற பாருங்க. இப்போ எனக்கு ஒரு டைம் அவுட் வந்ததுன்னா அதை இக்னோர் பண்ணிக்கோங்க. அது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. அது இஸ் அ கான்செப்ட் கால்ட் ARP. அதனால என்ன ஆகும்னா, அந்த ஒரு வாட்டி மட்டும் ஃபர்ஸ்ட் டைம் நீ பேசுகிறப்ப மட்டும் கொஞ்சம் டைம் ஆகும். அதனால ஒரு ரிக்வஸ்ட் டைம் டாட் வரும். டசன்ட் மேட்டர், நீங்கள் அதை இக்னோர் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு ஆள் டைம் அவுட் வந்துச்சு, 3 ரிப்ளை தான் வந்திருக்குன்னா ஒரு தப்பும் கிடையாது. திருப்பி அதே ஐபி அட்ரஸ்க்கு நான் அப்பாரோ கொடுத்தேன்னா சொன்னல, அப்பாரோ கொடுத்தா ப்ரீவியஸ் கமாண்ட் வரும்னு சொல்லிட்டு அதே ஐபி அட்ரஸ்க்கு திருப்பி ஒரு வாட்டி பிங் பண்ணுறேன். அப்போ பிங் பண்ணுறப்போ எனக்கு எல்லா பிங் ரிப்ளையும் வந்துடும். அதனால நீங்கள் எப்போயும் ட்ரை பண்ணுறப்போ ஒரு பேக்கெட் லாஸ் வந்தது இல்லை 2 பேக்கெட் லாஸ் வந்துச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. திருப்பி ஒரு வாட்டி பிங் பண்ணி பாருங்க, அப்போ உங்களுக்கு எல்லா பிங் ரிப்ளையும் வந்துடும். கிளியர்? ஓகே, ஹோப் யூ கைஸ் அண்டர்ஸ்டுட். ஓகே, சரி, இதோட நம்ம இந்த செஷன் முடிச்சிடலாம். ஏன்னா இப்போ ஏதாவது ஸ்டார்ட் பண்ணாலும் அது டைம்குள்ளே முடிக்க முடியாது. we just have only 10 minutes left. So I want all of you guys to practice this lab and come for the next class. So next classக்கும் இந்த கிளாஸ்க்கும் நல்ல 3 days பிரேக் இருக்குது. 3 days பிரேக்கில் நீங்கள் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணணும். நான் இதுக்கான கமாண்ட்ஸை மட்டும் கொடுத்துட்றேன், இல்லைனா அந்த ஸ்க்ரீனில் காட்டுறேன். ஓகே, நீங்கள் இந்த கமாண்ட்ஸை வந்து இந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க, இல்லைனா வந்து நீங்கள் வீடியோ பாஸ் பண்ணி வச்சு கூட பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இதுதான் கமாண்ட். ஓகே, ஸோ பிசிக்கு ஐபி அட்ரஸ் அசைன் பண்ணுறது எப்படின்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அந்த வீடியோ பார்த்து பண்ணிப்போம். ரவுட்டருக்கு என்ன கமாண்ட் கொடுக்கணும் அப்படின்னா இந்த கமாண்ட் தான். ஓகே, ஸோ இது நீங்கள் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா பாஸ் பண்ணி வச்சுட்டு இந்த கமாண்ட்ஸ் ஒரு வாட்டி நோட் பண்ணிக்கோ, இல்லை வந்து நானே கூட முடிஞ்ச கமாண்ட்ஸ் கொடுக்குறேன் உங்களுக்கு. ஓகே, மேபி நான் இஃப் பாசிபிள் நான் இந்த கமாண்ட்ஸை அந்த அட்டாச் பண்ணுறேன், ஏதோ ஒரு ஃபைலோட உங்களுக்கு அட்டாச் பண்ணுறேன், நீங்கள் அதை கூட செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, டன். ஸோ இதுதான் வில் ஹாவ் ரவுட்டருக்கு ஐபி அசைன் பண்ணுறது எப்படின்லாம் பார்த்தோன்னா அது நீ இதில் பார்த்துக்கோ, ரெக்கார்டிங்ஸ். அகெயின் ஃபியூ டவுட்ஸ் அதே எப்படி ரவுட்டருக்கு ஐபி அசைன் பண்ணுறதுன்றதை நான் சொன்னேன். ஓகே, அது பார்ட் ஆஃப் த இதுதான் கமாண்டே அதுக்கு. ஆக்சுவலாக இந்த கமாண்ட் பார்த்துட்டு கான்ஃபிகர் பண்ணிக்கோங்க. ஓகே, சரி, டவுட்ஸ் வந்து கிளாரிஃபை பண்ணணும் தான்டா, பட் இது பெரிய மீட்டிங்கு, நிறைய ஆடியன்ஸ் இருக்கீங்க, டவுட்ஸ் கிளியர் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் தான். அதனால ஐம் ஜஸ்ட் ஸ்கிப்பிங் இட். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா எனக்கு வாட்ஸ்அப்பில் ரீச் அவுட் பண்ணுங்கள். I'll try to explain. Okay, so we'll end the meeting guys. See you guys on Monday. Okay, happy weekend. Okay, most எல்லாம் அவுட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக பண்ணுங்க.
ஸோ வீல் மீட் ஆன் மண்டே. பை. தேங்க்யூ.